the eigenvalues and the corresponding eigenvector of a 2 by 2 matrix is given by lambda 1 is equal to 8, அதோட corresponding eigenvector 1 1, and lambda 2 is equal to 4, அதோட corresponding eigenvector 1 minus 1 இருந்தா find the corresponding matrix. அந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஐகன் வெக்டரை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதோட டிரான்ஸ்போஸ் அப்புறம் இது நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 1 1 டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். இது 1 மைனஸ் 1. இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணால் 1 into 1 1, இங்கே 1 into minus 1 minus 1 which is equal to 0. அப்போ these two eigen vectors are orthogonal. இந்த ரெண்டு ஐகன் வெக்டாரும் ஆர்த்தகனலாக இருக்குது. நமக்கு தெரியும் n transpose an is equal to d. dன்றது diagonalization where you can have only diagonal element, அது ஐகன் வேல்யூவாக இருக்கும். நான் இந்த மேட்ரிசஸ் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே dன்றது வந்து diagonalization of this matrix. diagonalization of matrixனா நம்ம இங்கே வந்து diagonal element மட்டும் ஐகன் வேல்யூவாக இருக்கும், அதர் எலிமெண்ட் ஜீரோவாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் முதல்ல இந்த இடத்துல கரஸ்பாண்டிங்காக நான் வந்து என்னால் மல்டிப்ளை பண்ணுறேன். n டிரான்ஸ்போஸ் என்ன ஆகிடும்? ஆக்சுவலாக இது n இன்வர்ஸ். இங்கே n இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு n. ஸோ இது ஐயா மாறிடும். அப்போ இங்கே nன்னு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல n டிரான்ஸ்போஸால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடமும் n டிரான்ஸ்போஸ்னு வரும். அப்போது a is equal to n dn டிரான்ஸ்போஸ்னு வரும். nன்றது என்ன? நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ். எதுலேருந்து எழுதுவோம்? ஐகன் வெக்டார்லேருந்து எழுதுவோம். எப்படி எழுதணும்? இப்போது இதை வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் that is equal to 2. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ அப்போ இது எப்படி எழுதுவோம்? காலம் வைஸ் மேட்ரிக்ஸ் 1/√2 1/√2. இங்கேயும் அதே தான் வரும். ஏன்னா -1 the whole square 1 ஆகிடும். ஸோ இது 1/√2 minus 1/√2. அப்போ எப்படி எழுதலாம்? 1/√2, இங்கேயும் 1/√2 1/√2 இந்த எலமெண்ட் -1/√2. நான் அப்போவே சொன்னேன் டின்ற மேட்ரிக்ஸை எப்படி எழுதணும்? டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும், அது ஐகன் வேல்யூவாக இருக்கும். ஸோ 8 0 0 4. இப்போது இதை டிரான்ஸ்போஸில் எழுதணும் 1/√2, அதாவது காலமை ரோவாக எழுதுகிறேன். 1/√2, அடுத்தது இங்கே 1/√2 minus 1/√2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் we get this matrix A. ஸோ இந்த மேட்ரிக்ஸஸை அப்படி எழுதுகிறேன். 1/√2 1/√2 1/√2 minus 1/√2. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் ரோ இன்ட்டு காலம். அப்போ இது வந்து என்ன வரும்? 8/√2 0 into this, ஸோ ப்ளஸ் 0. இப்போ இங்கே 8/√2 ப்ளஸ் ஆக்சுவலாக இங்கே மைனஸ் 0, மைனஸ் ஆஃப் 0 into 1/√2 √2. இந்த இடத்துல 0 0க்கு இங்கே சைன் இல்லை, நீங்கள் ப்ளஸ் போட்டாலும் தப்பு இல்லை. 0 இங்கே ப்ளஸ் 4/√2, இங்கே மல்டிப்ளை பண்ணும்பொழுது இது 0 ப்ளஸ் 4 into minus 1/√2. அப்போ இது -4/√2ன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். இது 8/√2 8/√2, இங்கே 4/√2 -4/√2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1/√2 into 8/√2 that is equal to 8/4 ப்ளஸ் இங்கே 1 into 4 4 வரும், √2 into √2 2ன்னு வரும். இப்போ 4/2. அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் 8/2 minus 4/2. இங்கே இது இன்ட்டு இது, ஸோ 8/2 minus 4/2. இங்கே இதை மல்டிப்ளை பண்ணால் 8/2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 4/2. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் LCM 2 தான். அப்போ 12/2ன்னு வரும். 12/2 வந்து 6. இங்கே 8 minus 4 4/2 that is equal to 2. இங்கேயும் 8 minus 4 வந்து 4 4/2 வந்து 2ன்னு வரும். இந்த இடத்துல 8 plus 4 12 12/2 6ன்னு வரும். இதான் the corresponding matrix whose eigenvalues are 8 and 4 and the corresponding eigenvectors are
1 1 and 1 minus 1. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Determine the nature, index and signature of the quadratic form x1 square plus 5x2 square plus x3 square plus 2x2 x3 plus 6x3 x1 plus 2x1 x2. quadratic formல இருந்து நம்ம வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இதை matrices ஃபார்மில் எழுதணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா first row first element coefficient of x1 square, first row second element half into coefficient of x1 x2, first row third column first element half into coefficient of x1 x3. இப்போ second row first column second element half into coefficient of x1 x2, second row second column second element coefficient of x2 square, second row third column second element half into coefficient of x2 x3, இங்க third row third column third element half into coefficient of x1, அடுத்து third row second column third element half into coefficient of x2 x3, third row third column third element coefficient of x3 square. இதான் matrix A எழுதுறதுக்கான ஃபார்முலா. இப்போ இதிலேருந்து A is equal to coefficient of x1 square 1, இங்கே half into coefficient of x1 x2. ஸோ இதை 2 தான் x1 x2 ஓட coefficient, இது half ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get 1. அடுத்தது half into coefficient of x1 x3, x1 x3 வந்து 6 coefficient. இப்போ இதை 1/2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3. இப்போ இங்கே என்ன வரும் x1 x2 இப்போ தான் பார்த்தோம் 2 அது half ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1, coefficient of x2 square வந்து 5, இங்கே coefficient of x2 x3 இதை 1/2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். ஸோ இங்கே 3 1 coefficient of x3 ஸ்கொயரும் 1. ஸோ மேட்ரிக்ஸ் ஏவை எழுதிட்டோம். இப்போ D1 இந்த பிரின்சிபல் மினார்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். D1 வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, அதோட வேல்யூ 1 வரும். அடுத்தது D2, இப்போ இந்த 4ஐயும் வச்சுக்கிட்டு we have to write. அப்போ எப்படி எழுதுவோம், determinant of 1 1 1 5 which is equal to 1 into 5 5 வரும் minus 1 this is equal to 4 வரும். அடுத்தது D3 மேட்ரிக்ஸை எழுதிட்டோம், determinant of the given matrix. இப்போது D3யோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ரோவோட எக்ஸ்பான்ஷனில் டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஸோ 1 into 5 1s are 5 minus 1 minus 1 into 1 minus 3 1s are 3 plus 3 into 1 1s are 1 minus 3 5s are 15 கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 into 4 4 minus 1 into minus 2 plus 2 ஆகிடும். 3 into minus 14 minus 42 இதை சிம்பிளிஃபை பண்ணால் minus 36. இப்போ பார்த்தீங்கன்னா D1ஓட வேல்யூ வந்து 1 which is greater than 0, D2 வந்து 4 which is also greater than 0, D3 வந்து negative which is less than 0. அப்போது quadratic form வந்து indefinite. இப்போது இதோட இண்டெக்ஸ்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போது 3. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஐகன் வேல்யூ. அப்போ 3 minus 0 which is equal to 3. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதான் ப்ராப்ளம். For what value of the constant c is the function f continuous on minus infinity to plus infinity? என்ன அவங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக த்ரூ அவுட் த ரியல் நம்பர் இருக்கணும்னா சி என்ன வேல்யூவை எடுக்கணுன்றது கொடுத்துருக்கு. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, since f is continuous all values of x,
எல்லா எக்ஸோட வேல்யூவுக்கும் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அவங்க கண்டினியூஸாக இருக்கணும்னா சி என்னன்னு எடுத்துக்குது. நான் எல்லா வேல்யூவுக்கும் கண்டினியூஸ்னு இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். அப்போ இன் பர்டிகுலராக இதான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி 2ன்றது. இன் பர்டிகுலர் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு நம்பர் லைனில் இந்த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ல் இந்த பாயிண்ட்டை டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் இப்படி அப்ரோச் பண்ணோம்னா, இப்படி அப்ரோச் பண்ணுறதை நம்ம 2 மைனஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து இந்த ஃபங்க்ஷனை நான் இப்படி அப்ரோச் பண்ணேன்னா இதை 2 ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டோட வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். இதுதான் கண்டினியூஸில் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிக்கான டெஃபனிஷன். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ரோச்சு. இப்படி தான் அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ எடுக்குது. இதில் தான் அப்ரோச் பண்ணணும். இதில் எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். போட்டால் எக்ஸ் ஸ்கொயர், இப்போ 2 ஸ்கொயர் 4 வரும். 4c ப்ளஸ் 2 2s ஆர் 4. இது f2 மைனஸ். அடுத்தது எஃப் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இதை அப்ரோச் பண்ணுற பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்லேருந்து இந்த ஃபங்க்ஷன் அப்ரோச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இந்த வேல்யூவை எடுக்கும். என்ன வேல்யூ? எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 8 மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக அகெயின் 2 போடுங்க 2c. இப்போ பை டெஃபினிஷன் என்ன? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். Therefore, this implies that 4c plus 4 is equal to 8 minus 2. இப்போ இதிலிருந்து c எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணணும். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 2c. அப்போ என்ன ஆகிடும்? 6c ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 4. 8 மைனஸ் 4 4ன்னு வரும். This implies that c is equal to என்ன வரும்? 4/6. சிம்பிளிஃபை பண்ணால் 2/3. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 அட் த பாயிண்ட் 3, -4. ஸோ கொடுத்துருக்கிற கர்வை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டோம்னா வி கெட் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு வரும். which is equal to constant differentiate பண்ணால் 0. This implies that 2y into dy by dx is equal to minus 2x. இந்த plus 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 2x ஆகிடும். This implies that dy by dx is equal to, இங்கே 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா this is equal to minus of x by y. இதான் dy by dx. So therefore dy by dx at the point 3, -4 is equal to minus of xக்கு பதிலாக 3 போடுறோம், yக்கு பதிலாக -4 போடுறோம். Therefore the slope of the circle at 3, -4 is minus minus plus ஆகிடும். This is equal to 3/4. ஸ்லோப்பை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா எம்மோட ஃபார்முலா வந்து dy by dx. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். ஃபைண்ட் டோ ஸ்கொயர் w by dou x dou y if w is equal to xy plus e power y by y square plus 1. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். w அப்படி எழுதிக்கிறேன். w is equal to xy plus e power y by y square plus 1. இதுக்கு மீனிங் என்ன? இது வந்து முதல்ல yயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்டன்ட் ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ நான் இதை டோ w by டோ y கண்டுபிடிக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு y பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னா ஒய்யை
பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். ஸோ இது எக்ஸ் அப்படியே வரும். இங்கே நம்ம வந்து கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணோம். வி என்ன ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு யூ டேஷ் வி யூ டேஷ் மைனஸ் யூவி டேஷ் பை வி ஸ்கொயர் தான் ஃபார்முலா. ஸோ யூ டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய் தான் வரும், மைனஸ் ஆஃப் யூ வி டேஷ் யூ என்ன இ பவர் ஒய், வி டேஷ்னால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2y ஹோல் திங் டிவைடட் பை வி ஸ்கொயர். இப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போது இதை பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதனால் நான் இதை சிம்பிளிஃபை பண்ணலை, டைரெக்டாக அப்படியே எழுதுனா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இதை பண்ணால் 1 ஆகிடும். இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை, அதனால் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்பொழுது இது என்ன ஆகிடும் 0. ஸோ டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் டோ ஒய்யோட வேல்யூ 1. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Find dou w by dou r and dou w by dou s in terms of r and s. If w is equal to x square plus y square, x is equal to r minus s, and y is equal to r plus s. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இவங்க இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, w is a function of x and y and x is a function of r and s, y is a function of r and s. அப்போ எனக்கு dou w by dou r இது வேணும்னா நான் எப்படி வரணும், dou w by dou x into dou x by dou r. Similarly dou w by dou y into dou y by dou r. இதே மாதிரி தான் dou w by dou s-ம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா அப்போ எப்படி எழுதிக்கலாம், dou w by dou r is equal to dou w by dou x into dou x by dou r plus dou w by dou y into dou y by dou r. டைரெக்டாக அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இது எக்ஸை பொறுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ 2xன்னு வரும், இது 0 ஆகிடும். அப்போ 2x இன்ட்டு dou x by dou r இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணால் 1ன்னு வரும். ப்ளஸ் dou w by dou y இதை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணால் 2y இன்ட்டு இங்கே dou y by dou r வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணால் இது 1 வரும். ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2x இன்ட்டு 1 2x ப்ளஸ் 2y. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ரிசல்டண்ட்டை in terms of r and sல கேட்டிருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், r மைனஸ் எஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ஆர் ப்ளஸ் எஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2r மைனஸ் 2s ப்ளஸ் 2r ப்ளஸ் 2s. இப்போது மைனஸ் 2sம் ப்ளஸ் 2xம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 4r. ஸோ dou w பை dou r-ஓட வேல்யூ வந்து 4r கண்டுபிடிச்சாச்சு. இப்போது dou w by dou s கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே ஃபார்முலா எப்படி எழுதுவோம், w is a function of x and y where x is a function of r and s. Similarly y is a function of r and s. dou w by dou s வேணும்னா dou w by dou x into dou x by dou s plus dou w by dou y into dou y by dou s. இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம், dou w by dou s is equal to dou w by dou x into dou x by dou s plus dou w by dou y into dou y by dou s. dou w by dou x இப்போ தான் பார்த்தோம், இதை பார்ஷியலி டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டால் 2xன்னு வரும். இன்ட்டு இதை வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பண்ணுறோம், இங்கே என்ன வரும் 1. அப்போது மைனஸ் 1 plus dou w by dou y 2y into dou y by dou s அதோட வேல்யூ 1. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 2x ப்ளஸ் 2yன்னு வரும். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக r மைனஸ் எஸ் போட்டால் we get மைனஸ் 2 இன்ட்டு r மைனஸ் எஸ்ன்னு வரும் ப்ளஸ்
2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ஆர் ப்ளஸ் எஸ் போடுறோம். இப்போ இதை -2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -2r ப்ளஸ் 2s ப்ளஸ் 2r ப்ளஸ் 2sன்னு வரும். இப்போ -2r அண்ட் ப்ளஸ் 2r கெட் கேன்சல். திஸ் இஸ் ஈக்குவல் டு 4s. இதான் ∂w/∂sக்கான ஆன்சர். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். எவாலுவேட் integral tan x by secant x plus tan x into dx. கொடுத்துருக்கிற இன்டகிரேஷனை ஐன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால நான் வந்து டேனை வந்து சைன் காஸ்க்கு மாற்றி எழுதி இன்டகிரேட் பண்ணுறேன். இதை டேன்னு வச்சுக்கிட்டே கூட போடலாம். கன்வீனியன்ட்டுக்காக நான் வந்து டேனை வந்து சைன் காஸ்ன்னு எழுதி இன்டகிரேட் பண்ணுறேன். இப்போ டேன் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். சீக்கண்ட் எக்ஸை 1 பை காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அகெயின் டேன் எக்ஸ் எப்படி எழுதணும்? சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நியூமரேட்டர் அப்படி எழுதிக்கலாம், சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். கீழே காஸ் எக்ஸ் எல்சிஎம், அதனால நான் டினாமினேட்டர் எழுதுனா 1 பிளஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் வரும். இப்போ இந்த காஸ் எக்ஸையும் இந்த காஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா இப்போ நமக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன், நியூமரேட்டர்ல சைன் எக்ஸ் பை 1 பிளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்றதுக்கு again we go for another convenient method. நியூமரேட்டர்ல ஒரு 1 ஆட் பண்ணி 1 சப்ராக்ட் பண்றேன். அப்போ 1 plus sin x minus 1 by 1 plus sin x into dx. இப்போ நான் இதை ரெண்டு இன்டகிரேஷனா பிரிச்சுக்கிறேன். 1 plus sin x by 1 plus sin x into dx minus of 1 by 1 plus sin x into dx. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 1 plus sin x 1 plus sin x ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ இதை நான் இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் மைனஸ். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணணும்னா நான் என்ன பண்றேன், இங்க கீழே 1 பிளஸ் சைன் எக்ஸ் இருக்கிறதுனால மேல அதோட காஞ்சிகேட்டால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்றேன். அப்போ 1 மைனஸ் சைன் எக்ஸ் மேல வரும். கீழே 1 பிளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் சைன் எக்ஸ், இட் இஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் மேல நியூமரேட்டர்ல 1 மைனஸ் சைன் எக்ஸ் தான். ஆனா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இத ஃபர்தரா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸ் இன்டெக்ரல் 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் இன்டெக்ரல் ஆஃப் சைன் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வரும். இப்போ இதை ஃபர்தரா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இன்டகிரேட் பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் மாறிடும். இன்டகிரல் இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி பிரித்து எழுதிக்கிறேன்னா சைன் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 பை காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? 1 பை காஸ் எக்ஸை சீக்கண்ட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், சைன் பை காஸ் எக்ஸை டான் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் டான் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு மாறிடும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா we get the answer. This is equal to x minus integral of secant square x dx tan x ன்னு எழுதிக்கலாம் plus integral of secant x tan x கான ஃபார்முலா secant x plus an integrating constant c. இதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. Thank you for watching. இதான் கொடுத்திருக்க question. Find the area of the region shown in the diagram given below, bounded by x is equal to a and x is equal to b. Actually இங்க வந்து இதான் கொடுத்திருக்கு. இது x is equal to a, இது x is equal to b, இந்த லைன் வந்து y is equal to x. இது பவுண்டடா இருக்கிற இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக ஏரியாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் ஏ, இங்கே அப்பர் லிமிட் பி, இன்டகரல் ஒய் டிஎக்ஸ். ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? இன்டகரல் ஏ டு பி எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால்
x square by 2 limit a to b. upper limit நான் x க்கு பதிலா அப்ளை பண்ணா b square by 2 minus of a square by 2. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இதான் கொடுத்திருக்க question. Sketch the region of integration in integral 0 to 1 integral x to 1 f of x, y dy dx. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற question. இப்போ இங்க நமக்கு தெரியுது இது வந்து டபுள் இன்டகிரேஷன்ஸ்ல இருக்கு. டபுள் இன்டகிரேஷன்ஸ்ல வேரியபிள் லிமிட்ஸ்ல இருக்கு. அப்போ இத லிமிட்ஸ் எழுதும் பொழுது எப்படி எழுதணும்னா, இங்க எக்ஸ்ல லிமிட் இருந்தா ஒய்யை பொறுத்து ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இது ஒய்க்கான லிமிட். அப்ப இங்க இந்த கணக்கை பொறுத்த வரையும் என்ன வரும், y is equal to x and y is equal to 1. இப்போ அப்ப இது எதோட லிமிட்ஸ் ஆயிடுது, x ஓட லிமிட்ஸ். so x is equal to 0 and x is equal to 1. so அப்ப இந்த ஏரியா பவுண்டடா இருக்கிற ரீஜனை நம்ம வந்து காட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. அதை ஸ்கெட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி போடுறதுன்றத பார்ப்போம். ஸோ கிராஃப் முதல்ல நான் எந்த லைனை வரைகிறேன்னா y is equal to x. நமக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை டிரா பண்ணணும்னா மினிமம் 2 pairs of points வந்து தேவை. அப்படின்னா இப்போ இந்த லைனுக்கு நான் y x எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு 0 போட்டா ஒய்யோட வேல்யூவும் 0. அப்ப இந்த பாயிண்ட் வந்து 0,0 இப்படி வரும். எக்ஸுக்கு 1 கொடுத்தா ஒய்யோட வேல்யூ 1. ஏன்னா y is equal to x இந்த பாயிண்ட் வரும். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ற மாதிரி லைன். ஸோ இதான் என்ன லைன், y is equal to x. இந்த லைன் தான் y is equal to x. ஸோ இந்த லைனை வரைஞ்சிட்டோம். y is equal to x. அடுத்தது y is equal to 1. இப்போ இந்த பாயிண்ட் y ஓட வேல்யூ 1. இந்த throughout this line y ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 1 இருக்கும். Similarly, x is equal to 0. x is equal to 0ன்றது y axis. So y axisல x ஓட வேல்யூ 0. அதுக்கு அடுத்தது x is equal to 1. So இந்த 1 இங்க இருக்கு x வேல்யூல. throughout this line x ஓட வேல்யூ 1 வரும். So இப்போ இது எல்லாம் பவுண்டடா இருக்கிற ரீஜனை நம்ம வந்து இங்க ஷேட் பண்ணி காட்டணும். இங்க பார்த்தோம்னா நமக்கு பவுண்டடா இருக்கிற ரீஜன் பாத்தீங்கன்னா ரெண்டா காட்டுது. இந்த எல்லோ கலர் எல்லாம் பவுண்டடா இருக்கிற ரீஜன் கண்டுபிடிக்கணும். எல்லோ கலர் எல்லாம் பவுண்டடா இருக்கிற ரீஜன். நம்ம நார்மலா போடும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சிடும் எதுன்றது. ஏன்னா நம்ம இப்ப சொல்லிட்டோம். நார்மலா போடும் பொழுது நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, இது ரீஜனா இல்ல இது ரீஜனா. ஏன்னா பவுண்டட் ரீஜன்னா பவுண்டடா இருக்கும். இப்ப இது ரீஜனா நான் எடுத்துக்கிட்டேன்னா என்ன பண்ணி செக் பண்ணணும்னா, லிமிட்ஸை நான் இங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த லிமிட்ஸ் வந்ததுன்னா அந்த ரீஜன் தான் பவுண்டடா இருக்கிற ரீஜனா நம்ம எடுத்துக்கணும். அதே ரீஜனா வரணும்னா இங்க முதல்ல ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். எந்த வேரியபிளை பொறுத்து நம்ம முதல்ல இன்டகிரேட் பண்றோமோ அந்த ஆக்சிஸ்க்கு பேரலா ஸ்டிப் எடுத்து செக் பண்ணணும். அப்படின்னா ஒருவேளை நான் இதை ரீஜனா எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நான் ஸ்டிப்பை இப்படி எடுத்தேன்னா இப்படி வருது ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல ஒய்யோட லோயர் லிமிட் பாத்தீங்கன்னா 0. ஆனா எனக்கு என்ன வரணும்னா ஒய்யோட லோயர் லிமிட் எக்ஸ்ன்னு வரணும். அப்போ நான் இப்படி எடுத்த ரீஜன் முதல்ல தப்பு. ஸோ அப்ப இது கிடையாது. அப்போ அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இப்ப இதுல அதே மாதிரி நம்ம எடுத்து செக் பண்ணுவோம். ஸ்டிப்போட லோயர் லிமிட். ஸ்டிப்போட லோயர் லிமிட்ல பாத்தீங்கன்னா y is equal to x, y is equal to x இருக்கு. அப்பர் லிமிட் y is equal to 1. ஸோ y is equal to 1 இருக்கு. எக்ஸ் லோயர் இந்த ஸ்டெப் இப்படியே மூவ் பண்ணிட்டு வந்ததுன்னா இங்க எக்ஸோட வேல்யூ வந்து 0, இங்க எக்ஸோட வேல்யூ வந்து 1. ஸோ இதுதான் கரெக்டான ரீஜன். நமக்கு கொடுத்திருக்கிற கருவோட பவுண்டரி உட்பட்டு இருக்கிற ரீஜன் இதுதான். ஸோ அப்போ இதுதான் ரீஜன். இதுதான் ஷேட் பண்ணி காமிச்சாச்சு. இந்த ப்ராப்ளத்துல என்ன கான்செப்ட்னா, கொடுத்திருக்கிற கருவுக்கு ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத இங்க பார்த்திருக்கோம். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டின். சேஞ்ச் தி கார்ட்டீசியன் இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் 0 to 6
integral 0 to y x dx dy into an equivalent polar integral. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கார்ட்டீசியன் இன்டகரலை போலாரில் மாற்றினா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க, எவாலுவேட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் 2 மார்க்ஸை தான் கேட்பாங்க. எவாலுவேட்னு கேட்கும்பொழுது அது 8 மார்க்காக மாறிடும். சரி, இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டினை எப்படி போலாருக்கு மாற்றுறதுன்றத பார்க்கலாம். இப்போ இந்த டபுள் இன்டகிரேஷன் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லிமிட்ஸ் வந்து yல இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இது எக்ஸோட லிமிட், இது ஒய்யோட லிமிட். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்புறம் இங்கே லோயர் லிமிட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல y ஈக்குவல் டு 0 லோயர் லிமிட் அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ முதல்ல இந்த கருவெல்லாம் பவுண்ட்ரியாக இருக்கிற ரீஜன் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதிலிருந்து இதை எப்படி போலாருக்கு மாற்றலான்றதை பார்ப்போம். முதல்ல இந்த கருவை நான் வரையணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, y இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 6. ஆக்சிஸ் போட்டாச்சு. இப்போ நான் முதல்ல என்ன லைனை ட்ரா பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், இந்த லைனை ட்ரா பண்ணணும். நமக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணணும்னா பிளேனில் 2 pairs ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து தேவை. ஸோ இங்கே எக்ஸு ஒய் எழுதிக்கிறேன். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ என்ன ஆகிடும்? 0ன்னு வரும். அப்போ அந்த பாயிண்ட் 0,0 இங்கே இருக்கும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நான் எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸுக்கு பதிலாக 1 எடுத்துக்கிட்டோம்னா y இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ 1,1 இங்கே வரும். இப்போ இந்த 2 பேர் ஆஃப் பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணால் இதான் என்ன லைனு? y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். ஸோ இப்போ இந்த லைனை ட்ரா பண்ணிட்டோம், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதுக்கு அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. y ஆக்சிஸில் தான் எக்ஸோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது y ஆக்சிஸ். அப்புறம் y ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஆக்சிஸில் y கோஆர்டினேட் வேல்யூ மொத்தம் 0வாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் y இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ y ஈக்குவல் டு 6. இப்போ இந்த பாயிண்ட் வந்து 0,6, இது 1,6, இது 2,6, இது 3,6. அப்போ த்ரூஅவுட் திஸ் லைன் y இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஸோ இது எல்லா பவுண்டரியாக இருக்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த ரீஜனில் தான் நம்ம இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறத போலார் கோஆர்டினேட்ஸுக்கு மாற்றணும். எப்படி மாற்றுறது? அதுக்கு எனக்கு போலார் கோஆர்டினேட்ஸ்னால் ஆர் அண்ட் தீட்டா இங்கிருந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. தீட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியர், ஏன்னா இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, இது மொத்தம் வந்து 90 டிகிரி. ஸோ இங்கேருந்துன்றதுனால இது வந்து ஆங்கிள் y ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது பாருங்களேன், எக்ஸாக்டாக மிடில் கட் பண்ணுது. அப்போது தீட்டா π/4லேருந்து π/2. ஸோ தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஆரோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நான் இப்படி ஒரு லைன் வரைஞ்சிருந்தேன், இங்கே ஆரோட வேல்யூ என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு எனக்கு இந்த வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே இங்கே வரும். இந்த இடத்துல இந்த லைனோட வேல்யூ இதுதான் ஆர், இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். இப்போ நமக்கு தெரியும் இது 6, இதுவும் 6, இது 90 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்டன்யூஸ் சைடு. அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேல்யூ 6² + 6², தட் இஸ் ஈக்குவல் டு √2 6 ஆர் 6√2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த வேல்யூ 6√2. R varies from 6 cosecant theta, 6 cosecant theta, இதான் R. அப்போ R varies from 0 to 6 cosecant theta. இது நம்ம போட்டது கரெக்டானு பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல தீட்டா வந்து π/4, π/4 போட்டோம்னா cosecant π/4ஓட வேல்யூ √2. ஸோ கரெக்டாக இங்கே 6√2 வந்துடுச்சு. இப்போது இதை இங்கே லிமிட்டில் எழுதுனா we know that x is equal to r cos theta, y is equal to r sin theta and dx dy is equal to r dr d theta. இங்கே r varies from
0 to 6 cosecant theta and theta varies from pi by 4 to pi by 2. அப்போ இதை நான் இந்த இன்டகிரேஷனை ஐன்னு எடுத்துக்கிட்டா theta pi by 4 to pi by 2 r ஓட லிமிட் 0 to 6 cosecant theta xக்கு பதிலாக r cos theta dx dyக்கு பதிலாக r dr d theta. இதை சிம்பிளிஃபை பண்ணால் integral pi by 4 to pi by 2 integral 0 to 6 cosecant theta r into r square cos theta dr d theta வரும். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற கார்ட்டீசியன் ப்ராப்ளத்துக்கான ஈக்குவலண்ட் போலார் இன்டகிரேஷன். இங்கே அவங்க வெறும் மாற்ற மட்டும் சொன்னதுனால இதை நான் எவாலுவேட் பண்ணலை. சப்போஸ் இதை எவாலுவேட் பண்ணணும்னா ஆரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறம் தீட்டாவை பொறுத்து போடணும். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Obtain an orthogonal transformation which will transform the quadratic form q is equal to 2x2x3 plus 2x3x1 plus 2x1x2 to canonical form. ஸோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு quadratic form கொடுத்தாங்கன்னா அது எப்படி மேட்ரிசஸாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது. முதல்ல அதை எழுதிப்போம். ஃபார்முலா இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர், first row second element half into coefficient of x1 x2, first row third element in a formula half into coefficient of x1 x3. இப்போ second row first element கான formula half into coefficient of x1 x2, இங்க coefficient of x2 square இந்த இடத்துல எழுதும் பொழுது half into coefficient of x2 x3. இப்போ third row first element எப்படி எழுதுவோம்? half into coefficient of x1 x3, இங்கே half into coefficient of x2 x3. third row third column third element என்ன வரும்? coefficient of x3 square. இப்போ இதுக்கான மேட்ரிசஸ் எழுதுவோம். இங்கே x1 ஸ்கொயர் இல்லை, அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட்டை நான் என்ன எழுதிக்கணும்? 0. x1 x2 இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்? half into coefficient of x1 x2, கோஎஃபிஷியன்ட் 2, half into 2 என்ன வரும்? 1. அதே மாதிரி half into coefficient of x1 x3 அதுவும் 1. coefficient of x1 x2 இப்போ தான் பார்த்தோம் 2, அது half ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get 1. coefficient of x2 square is 0. again similarly coefficient of x2 x3 2, அதை 2 ஆல் டிவைட் பண்ணால் ரிசல்ட் 1 வருது. இங்கேயும் this is 1 and this is 1. coefficient of x3 square 0. இதான் மேட்ரிக்ஸ். இப்போது இதை கெனானிக்கல் ஃபார்முக்கு நான் கொண்டு வரத்துக்கு எனக்கு இதோட ஐகன் வெக்டார் தேவை. ஐகன் வெக்டாருக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஐகன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு the characteristic equation of A is given by determinant of A minus lambda is equal to 0. இதை ஷார்ட்டஸ்ட் ஃபார்மாக எப்படி எழுதுவோம்? lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இப்போ s1 என்றது என்ன? sum of the main diagonals. இதுதான் main diagonal element. இப்போ இதோட சம்மை கண்டுபிடிச்சோம்னா 0 plus 0 plus 0 which is equal to 0. இப்போ s1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 0. அடுத்தது s2 sum of the minards of main diagonal அப்படின்னா முதல்ல இந்த 0 எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்தையும் அந்த ரோவையும் மறைச்சிட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணணும். என்ன வரும்? 0 1 1 0 ப்ளஸ் இப்போது இந்த 0 எடுத்துக்கணும். அப்போ இந்த காலம் இந்த ரோவை மறைச்சிட்டோம்னா 0 1 1 0 ப்ளஸ் அகெயின் இப்போ இந்த 0 எடுத்துக்கிட்டு இந்த காலமையும் ரோவையும் மறைச்சிட்டா 0 1 1 0. இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணால் 0 minus 1, இங்கேயும் 0 minus 1, இங்கேயும் 0 minus 1 which is equal to minus 1 minus 1 minus 1 that is equal to minus 3. ஸோ s2 வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது s3. s3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A
A ஆல்ரெடி எழுதியிருக்கோம். இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரோ எக்ஸ்பான்ஷன்ஸில் நான் டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிச்சேன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 இன்ட்டு 0 0ன்னு வரும், மைனஸ் 1 இன்ட்டு 1 1 வந்துடும். அப்போ 0 மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 which is equal to 2. So S1 0, S2 minus 3, S3 வந்து 2னு கண்டுபிடிச்சிட்டோம். Therefore the characteristic equation is lambda cube minus S1 lambda square. S1 வந்து 0, அப்போ 0 lambda square 0, அதனால் அதை எழுதாமல் டைரெக்டாக அடுத்த டேர்ம் ப்ளஸ் S2 lambda. S2 வந்து மைனஸ் 3, அப்போ மைனஸ் 3 lambda மைனஸ் S3 ஓட வேல்யூ 2. ஸோ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போது இதுக்கான ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் ஐகன் வேல்யூ. அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இது கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால எய்தர் யூ கேன் யூஸ் கால்குலேட்டர் ஆர் சிந்தட்டிக் டிவிஷன். இப்போ அப்படி யூஸ் பண்ணோம்னா இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற டேர்ம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட ஃபேக்டரை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி ரூட் கண்டுபிடிக்க பார்ப்பேன். அதான் ப்ரொசீஜர். ஸோ அப்போது 2ஓட மைனஸ் 2ஓட ஃபேக்டர்ஸ் 2 மைனஸ் 2 1 மைனஸ் 1. நான் ஃபஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் எடுத்தோம்னா 1 இங்கே நார்மலாக ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், வில் புட் 0. இப்போது 1 ப்ளஸ் 0 1ன்னு வரும். இப்போது 1 இன்ட்டு 2 இங்கே என்ன வரணும், இப்போது 0 ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ 2 2s are 4 வந்துடுச்சு. 4 மைனஸ் 3, இப்போ 1 இன்ட்டு 2 2ன்னு வரும், மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு quadratic equation. எப்படி எழுதிக்கலாம், lambda square plus 2 lambda plus 1 is equal to 0, or I can write this as lambda plus 1 into lambda plus 1 is equal to 0. This implies that lambda is equal to minus 1 and minus 1. Therefore the lambdas are minus 1 minus 1 2 னு வந்திருக்கு. Therefore the eigen values are minus 1 and 2. Next, to find the eigenvector, we know the formula for finding eigenvector. The eigenvector of A is given by A minus lambda into X is equal to 0. அப்போ பார்த்தீங்கன்னா A மேட்ரிக்ஸோட டயகனலில் மைனஸ் லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணும் A மேட்ரிக்ஸ். அப்போது 0 மைனஸ் லாம்டா, அப்புறம் 1 1, அடுத்தது இங்கேயும் 1 வரும், 0 மைனஸ் லாம்டா 1 1 1 0 மைனஸ் லாம்டா இன்ட்டு x1 x2 x3 equal to 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் லாம்டா x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 equal to 0. ரோ இன்ட்டு காலம் 0 மைனஸ் லாம்டா இஸ் மைனஸ் லாம்டா. அடுத்தது இப்போ இந்த ரோ இன்ட்டு காலம் பண்ணோம்னா x1 மைனஸ் லாம்டா x2 ப்ளஸ் x3 equal to 0. அடுத்தது x1 ப்ளஸ் x2 மைனஸ் லாம்டா x3 equal to 0. ஸோ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்துடுச்சு. இப்போ லாம்டாக்கு பதிலாக ஒரு ஐகன் வேல்யூவை போடுறோம். ஃபஸ்ட்டு டிஸ்டிங்க்டாக இருக்கிற ஐகன் வேல்யூவை எடுத்துக்கோங்க. லாம்டா ஈக்குவல் டு 2 எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 2x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0. இங்கே x1 மைனஸ் 2x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0. இங்கே x1 ப்ளஸ் x2 மைனஸ் 2x3 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன்ஸை மட்டும் நம்ம எடுத்து x1 x2 x3யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நமக்கு தெரியும் x1 கண்டுபிடிக்கணும்னா இதை மறைச்சிக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ எப்படி வரும், இதுக்கான டிட்டர்மினன்ட்டு 1 1 மைனஸ் 2 1ன்னு வரும். அப்போ எப்படி எழுதிக்கலாம், 1 1 மைனஸ் 2 1 which is equal to x2 by, இப்போ இதை எழுதும் பொழுது x2 ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எழுதணும், 1 மைனஸ் 2, அப்புறம் இங்கே 1 1 ஈக்குவல் டு x3 பை இங்கே மைனஸ் 2 1 1 மைனஸ் 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே மல்டிப்ளை பண்ணால் x1 பை 1 ப்ளஸ் 2 ஆகிடும். இங்கே 1 அகெயின் ப்ளஸ் 2 which is equal to x3 by 4 minus 1. So the x1 by 3, x2 by 3, x3 by 3 ன்னு வரும்.
இப்போ இதை காமனாக 3ஆல் டிவைட் பண்ணால் x1 by 1, x2 by 1, x3 by 1 வரும். therefore the eigen vector is 1 1 1. ஸோ lambda equal to 2ல eigen vector கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கேஸ் lambda equal to -1 எடுத்துக்கிட்டா என்ன வரும்? லாம்டாக்கு பதிலாக -1 போட்டால் x1 plus x2 plus x3 equal to 0. இங்கேயும் x1 plus x2 plus x3 equal to 0. இங்கே x1 plus x2 plus x3 equal to 0ன்னு வரும். பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷனும் சேமாக இருக்குது. இப்போ இப்படியே வச்சுக்கிட்டு ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு நம்ம கண்டுபிடிச்சோன்னா எல்லாமே 0 வரும். நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஐகன் வெக்டார் ஆல் 3 வேல்யூஸ் cannot be 0. அப்போ அந்த மாதிரி வந்ததுன்னா ஏதாவது ஒரு வேல்யூவை 0வாக வச்சுக்கிட்டு மீதி 2 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நான் x1 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ x2 ஈக்குவல் டு -x3. இதிலிருந்து ஐகன் வெக்டார் அப்படி எழுதிக்கலாம் 0 1 -1. இப்போ அடுத்தது மூணாவதாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்த்தோகனல் கான்செப்டை யூஸ் பண்ணணும். ஏன்னா மூணாவதுக்கும் அதே சேம் வேல்யூ தான் வரும். அதனால் என்ன பண்ணுறோம்னா x3ஐ ஏபிசின்னு வச்சுக்கிறேன். சின்ஸ் தி ஐகன் வெக்டார்ஸ் ஆர் pairwise ஆர்த்தோகனல், அதனால் என்ன ஆகும்னா x1 x3 transpose equal to 0, x2 x3 transpose is equal to 0ன்னு வரும். அப்படின்னா a plus b plus c equal to 0. அடுத்தது 0a plus b minus c equal to 0ன்னு வரும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஏபிசி வேல்யூவை இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரியே கண்டுபிடிக்கணும். எப்படி எழுதிக்கலாம்? a by 1 1 1 minus 1 which is equal to b by இது 1 இந்த 1 அப்புறம் -1 0 which is equal to c by 1 1 0 1. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? a by -1 -1 which is equal to b by 0 plus 1 which is equal to c by 1 minus 0. இதிலிருந்து a by -2, b by 1, c by 1 ன்னு வரும். therefore the eigen vector are first இது 1 1 1, அடுத்தது 0 1 -1 -2 1 1. இப்போ n கண்டுபிடிக்கணும். இந்த n எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு தெரியும், எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படி எடுத்தால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரூட் 3ன்னு வரும். ஸோ அப்போது இதை காலம் வைஸ் 1/√3 1/√3 1/√3ன்னு எழுதியாச்சு. இங்கே 0 இதை பண்ணோம்னா ரூட் ஆஃப் 1 + 1 அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு வரும். 0/√2 0 தான். ஸோ 1/√2 minus 1/√2. இங்கே இது 4 + 1 + 1 அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6ன்னு வரும். அப்போ -2/√6 1/√6 அடுத்தது 1/√6. ஸோ இதுதான் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் n. இப்போ அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா n டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ காலமை ரோவாக எழுதுனா 1/√3 1/√3 1/√3. இங்கே 0 1/√2 -1/√2. இந்த இடத்துல -2/√6 1/√6 1/√6. இப்போது அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? n டிரான்ஸ்போஸ் an கண்டுபிடிக்கணும். ஸோ n டிரான்ஸ்போஸ் இது a மேட்ரிக்ஸ் தெரியும். இங்கே n இதை மல்டிப்ளை பண்ணால் we get என்ன வரும்? 2 0 0 0 -1 0 0 0 -1. therefore the canonical form எப்படி எழுதிக்கலாம்? y1 y2 y3 into இங்கே என்ன வரும்? 2 0 0 0 -1 0 0 0 -1 into இதோட டிரான்ஸ்போஸ். அப்போ காலம் வைஸாக எழுதிக்கணும். y1 y2 y3 மல்டிப்ளை பண்ணால் இதை 2y1 ஸ்கொயர் -y2 ஸ்கொயர் -y3 ஸ்கொயர்னு வரும். இதான் கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஃபார்மோட கெனானிக்கல் ஃபார்ம். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. An elastic membrane
in x1 x2 plane with the boundary circle x1 square plus x2 square equal to 1 is stretched, so that a point P x1 x2 goes over into the point Q y1 y2 given by y is equal to ax. இந்த y எப்படி எடுத்திருக்காங்க, இங்க ரெண்டு ஆர்டினேட்ஸ் x1 x2ன்றதுனால இங்கேயும் y1 y2 அந்த மாதிரி y வந்து இந்த வேல்யூ, a மேட்ரிசஸ் வந்து 5 3 3 5ன்னு எடுக்குது. இப்போ இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும், find the principal direction and what shape that the boundary circle takes under this deformation. இப்போ முதல்ல நான் வந்து பிரின்சிபல் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறேன். இதனுடைய ஷேப் எப்படி இருக்குன்றத கடைசியாக நம்ம டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பாருங்கள். இப்போது இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்கு, நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு டைரக்ஷன், பிரின்சிபல் டைரக்ஷன். அப்போது ஐ ஃபைண்ட் எ வெக்டர் எக்ஸ் இன் சச் தட் y இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் ஆல்ரெடி இட் இஸ் கிவன் தட் y இஸ் ஈக்குவல் டு ax. தேர்ஃபோர் என்ன ஆகிடும், எனக்கு ax இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும், இப்போ ax இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ்னா லாம்டா ஐகன் வெக்டார் இங்கே கண்டுபிடிச்சா போதும். ஃபார் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு we need ஐகன் வேல்யூ. ஐகன் வேல்யூ தெரியணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் தெரியணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக பார்த்ததுனால நம்ம எப்படி ஐகன் வேல்யூவும் ஐகன் வெக்டாரும் கண்டுபிடிப்போம். தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் A is given by determinant of A minus lambda is equal to 0. That is 5 minus lambda 3, 3 minus 3, 5 minus lambda equal to 0. இப்போ இதோட டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிங்க. என்ன வரும், 5 minus lambda the whole square is minus 9 is equal to 0. இப்போது இதிலிருந்து 5 minus lambda the whole square is equal to 9. From this 5 minus lambda is equal to plus or minus 3. இப்போது இதிலிருந்து ரெண்டு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். 5 minus lambda is equal to minus 3 or 5 minus lambda is equal to plus 3. This implies that இந்த மைனஸ் 3 இங்கே வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் 3 ஆகிடும். இந்த மைனஸ் லாம்டா அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் லாம்டா. இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8 அண்ட் சிமிலர்லி இது இங்கே வந்ததுன்னா minus 3, இந்த லாம்டா அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஆர் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ தேர்ஃபோர் தி ஐகன் வேல்யூஸ் ஆர் 2 and 8. த கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டாரை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி எழுதிப்போம், தி ஐகன் வெக்டார் ஆஃப் A is given by A minus lambda into x is equal to 0. A minus lambda I நம்ம இப்போ தான் பார்த்தோம் எப்படி எழுதணும்னு. எப்படி எழுதிக்கலாம், 5 minus lambda 3, 3, 5 minus lambda into xக்கு பதிலாக x1 x2 equal to 0. இதை ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 minus lambda into x1 plus 3x2 equal to 0. 3x1 plus 5 minus lambda into x2 equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு கேஸு lambda 1 is equal to 2ன்னு எடுத்துக்கோங்க. போட்டோம்னா 5 minus 2 3, அப்போ 3x1 plus 3x2 equal to 0. இங்கே அதே தான் வரும், 3x1 plus 3x2 equal to 0. ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்கிறதுனால x1 is equal to minus x2ன்னு எழுதிக்கலாம். This implies that the eigenvector is இது x1 by 1 minus x2 by 1 எழுதிக்கிட்டோம்னா, x2 by minus 1 எழுதிக்கிட்டோம்னா ஃபஸ்ட் eigenvector x1 is equal to 1, minus 1. அடுத்தது lambda 2 is equal to 8ன்னு எடுத்துக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் minus 3x1 plus 3x2 equal to 0. இங்கே 3x1 again இதுவும் minus 3x2 equal to 0. From this x1 is equal to x2, or I can write this as x1 by 1 and x2 by 1. In this case x2, the x2 eigenvector is 1, 1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், when lambda 1 is equal to 2, the eigenvector is 1, minus 1. இப்போ 1, minus 1ன்னா பின்னாடி டயக்ராமில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து x1 ஆக்சிஸை பொறுத்து எவ்வளோ பாசிட்டிவ் டைரக்ஷனில் x1 ஆக்சிஸை பொறுத்து எவ்வளோ டிகிரி திரும்பி இருக்குன்னு சொல்லணும். எவ்வளோ டிகிரி, இட் மேக்ஸ் 135 டிகிரி ஆங்கிள்ஸ் வித் பாசிட்டிவ் x1 டைரக்ஷன். அதே மாதிரி when lambda 2 equal to 8ன்னா the eigenvector is x2 வந்து 1, 1. இது எவ்வளோ டிகிரி, this vector make 45 degree angles with a positive x1 direction. The eigenvector shows in the principal direction the membrane is stitched by semi-major axisல 8 and minor axisல 2. இதை பின்னாடி ஒரு எக்ஸாம்பிளில் இந்த
இதை டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்கிற சர்க்கிள் வந்து x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இது x1 x2 கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பிளேன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சர்க்கிள் கொடுத்துருக்கு. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8ல் 45 டிகிரி 1,1 நம்ம ஐகர் வெக்டார் கண்டுபிடிச்சோம். 1,1 இங்கே வந்ததுன்னா இப்போது இதோட ஸ்ட்ரெச் இங்கே 8 இருந்ததுன்னா இது எப்படி மாறிடும்? அதாவது இந்த டைரக்ஷனில் 45 டிகிரி டைரக்ஷனில் செமி மேஜர் ஆக்சிஸில் 8 வரும், மைனர் ஆக்சிஸில் 2 ஸ்ட்ரெச் பண்ணோம்னா திஸ் வில் பிகம் திஸ். ஸோ இது ஒரு எலிப்ஸாக மாறிடும். அதான் இந்த சர்க்கிளில் இது என்ன டிஃபர்மேஷனில் மாறுதுன்னா ஒரு செமி சர்க்கிள். இதுதான் இதோட பிரின்சிபல் டைரக்ஷன். இது இதில் இப்படி மாறுது. சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா 135 டிகிரி, இது 90, அங்கிருந்து ஒரு 45 டிகிரின்னு போட்டோம்னா இது இப்படி மாறும். இங்கேயும் மேஜர் ஆக்சிஸ் வந்து அதே ஸ்ட்ரெச் 8, இந்த செமி மைனர் ஆக்சிஸில் வந்து ஸ்ட்ரெச் வந்து 2. ஸோ திஸ் இஸ் பிரின்சிபல் டைரக்ஷன். இதான் இதோட டிஃபர்மேஷன். எப்படி இந்த சர்க்கிள் மாறுதுன்றத நான் இந்த டயக்ராமில் நம்ம பார்த்துருக்கோம். மற்ற ப்ராப்ளத்துக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்கள். தேங்க்யூ. இதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். ஃபைண்ட் y டபுள் டேஷ் இஃப் x பவர் 4 ப்ளஸ் y பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 16. என்ன கொடுத்துருக்காங்க? x பவர் 4 ப்ளஸ் y பவர் 4 ஈக்குவல் டு 16. y டபுள் டேஷ் அப்படின்னா 2 தடவை இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ முதல்ல ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x போட்டோம்னா x பவர் 4 எப்படி மாறிடும்? 4x³ ப்ளஸ் y பவர் 4 4y cube into dy by dx. ஏன்னா y is a function of x equal to constant differentiate பண்ணா 0. This implies that 4y cube into dy by dx is equal to minus 4x cube னு எழுதிக்கலாம். இதிலிருந்து dy by dx is equal to minus 4x cube by 4y cube னு எழுதிக்கலாம். இந்த 4க்கு 4 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போது dy by dx is equal to minus x cube by y cube இருக்குது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கோஷன்ட்டில் இருக்குது. நமக்கு ஃபார்முலா தெரியும். if u and v are functions of x and differentiable, then quotient rule dy by dx of u by v is equal to ஃபார்முலா என்ன? v into du by dx minus u into dv by dx by v ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாவை தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு dy by dx இது கிடச்சிருக்கு, மைனஸ் எக்ஸ் கியூப் பை ஒய் கியூப். இதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் y டபுள் டேஷ் வரும். ஸோ டிஃபரன்ஷியேட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டால் இங்கே என்ன ஆகிடுவது? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸை காமனாக வெளியே எடுத்துடுறேன். இப்போ v ஒய் கியூப் du by dx ஃபார்முலாவில் பார்த்தோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படியே வச்சுக்கிறேன், u அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3y ஸ்கொயர் இன்ட்டு dy by dxன்னு வரும். பை v ஸ்கொயர்னால் இதை ஸ்கொயர் பண்ணால் y கியூப் தி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் y பவர் 6. இப்போது இங்கே dy by dx ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் we get the result. This implies that d square y by dx square is equal to மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த y cube 3x square minus x cube into 3y square. இங்கே dy by dxக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் x cube by y cube whole thing divided by y power 6. இப்போ பாருங்களேன், இங்கே y square இங்கே y cube இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா கீழே y மட்டும் வரும். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? இந்த டினாமினேட்டரை வெளியே எடுத்துறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு minus 1 by y power 6 into 3x square y cube னு எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3x பவர் 6 by y ன்னு வரும். ஸோ இதை ஃபர்தராக அடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் முதல்ல இங்கே y எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் 1 by y power 6 இன்ட்டு y எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே என்ன ஆகிடும்? 3x ஸ்கொயர் y பவர் 4 ப்ளஸ் 3x பவர் 6 பை வைன்னு வரும். இப்போது இந்த மைனஸ் 1 பை ஒய் பவர் 6 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் காமனாக இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம்.
3x square y power 4 plus 3x power 6 by இது y power 6 y ஆல் மல்டிப்ளை பண்ணால் y power 7. இதான் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் டிஃபரன்ஷியேட் y is equal to 2x plus 1 whole power 5 into x cube minus x plus 1 whole power 4. இப்போது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நான் அப்படியே எழுதிட்டேன். இதை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் பவரில் இருக்குது, ரெண்டு டேர்மாக இருக்குது. அப்போது நமக்கு தெரியும் if u and v are both functions of x and differentiable, then d by dx of uv is equal to, இது ப்ராடக்ட் ரூலை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம், u dv by dx plus v into du by dx. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இதுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த டேர்மை u1 எடுத்துக்கோங்க, இந்த மொத்த டேர்மும் vன்னு எடுத்துக்கோங்க. அப்போ டிஃபரன்ஷியேட் இந்த எக்ஸ்பிரஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டால் dy by dx is equal to u அப்படின்னா இந்த டேர்ம் அது அப்படியே தான் இருக்கும். இப்போ 2x plus 1 whole power 5. இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். முதல்ல பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். பண்ணால் என்ன ஆகிடும், இது ஃப்ரண்ட்டில் வரணும். வந்ததுன்னா 4 into x cube minus x plus 1 whole power 4 minus 1 3ன்னு மாறிடும். இன்ட்டு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், செயின் ரூல். உள்ள ஃபங்க்ஷனை எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் மைனஸ் இது 1 ஆகிடும், இது 0 ஆகிடும். அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் v டேர்மாக அப்படியே வச்சுப்போம், எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 4. இப்போது இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். முதல்ல ஆஸ் யூஷுவல் இப்போ போட்டோம் அதே மாதிரி தான் பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். பண்ணால் 5 into 2x plus 1 ஹோல் பவர் 4ன்னு வரும். அப்புறமா உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணால் செயின் ரூல் 2xை பண்ணால் 2, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அதனால் 2 மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா we get the result. டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2x plus 1 ஹோல் பவர் 4, அதே மாதிரி எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டா இங்கே 4 இன்ட்டு 2x plus 1 இன்ட்டு 3x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். ப்ளஸ் 5 2s are 10. இதில் ஒரு டேர்ம் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த டேர்ம் அப்படியே தான் எழுதிக்கிறோம். 2x plus 1 whole power 4 into x cube minus x plus 1 the whole cube, whole thing into 4 into முதல்ல இந்த ரெண்டு டேர்மையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 2x into 3x square 6x cubeன்னு வரும். 2x into minus 1 minus 2x. இந்த 2xஆல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ 1ஆல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 3x square 3x square, அப்போ ப்ளஸ் 3x square 1 into minus 1, this is minus 1. இங்கே 10ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 10x கியூப் மைனஸ் 10x ப்ளஸ் 10ன்னு வரும். இப்போ இந்த 4ஆல் இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x plus 1 whole power 4 into x cube minus x plus 1 the whole cube, whole thing into என்ன வரும், 4 6 are 24x cube minus 8x plus 12x square minus 4 plus 10x cube minus 10x plus 10. இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 2x plus 1 whole power 4 into x cube minus x plus 1 whole cube, whole thing into 24x cube 10x cube ஆட் பண்ணால் 34x cubeன்னு வரும். அடுத்தது டிசெண்டிங் ஆர்டரில் இது எழுதிக்கிறேன். அப்போ ப்ளஸ் 12x ஸ்கொயர், இங்கே மைனஸ் 8x மைனஸ் 10x, ஸோ மைனஸ் 18xன்னு வரும். அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ் 10 மைனஸ் 4, ஸோ ப்ளஸ் 6ன்னு வரும். இதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கான டிஃபரன்ஷியேஷனுக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்.
Find the intervals on which f of x is equal to minus x cube plus 12x plus 5. Interval என்ன interval கொடுத்திருக்கு பாருங்களேன், minus 3 less than or equal to x less than or equal to 3 is increasing and decreasing. Where does the function assume extreme values and what are the values? இதான் நமக்கு கொடுத்திருக்கிற question. என்ன சொல்றாங்கன்னா, இதான் இன்டர்வல் -3 to 3. இந்த இன்டர்வலுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும், எந்த இடத்துல மினிமமாக இருக்கும், பாயிண்ட் அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இன்டர்வலையே நான் பிரிச்சுக்கிட்டோம்னா எங்கே இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக இருக்கும், எந்த இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் டிக்ரீஸிங்காக இருக்கும் அதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நான் எழுதுகிறேன். f of x is equal to minus x cube plus 12x plus 5. இதை with respect to x differentiate பண்ணால் minus 3x square plus 12 இது 0 ஆகிடும். இப்போ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கிறேன். minus 3 காமனாக வெளியே எடுத்தால் x square minus 4ன்னு வரும். இது எப்படி எழுதிக்கலாம், minus 3 into a square minus b square. ஸோ a plus b into a minus bன்னு எழுதலாம். ஸோ x plus 2 into x minus 2ன்னு எழுதலாம். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இது ரெண்டு தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு. நம்ம இன்டர்வல் கொடுத்து நம்ம செய்யும் பொழுது அந்த பாயிண்ட்டு நம்ம சேர்த்துக்கணுன்றதுனால இப்போது இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எண்ட் பாயிண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். -3 -2 2 and 3 இதுதான் பாயிண்ட்ஸு. இது பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம இன்டர்வலாக பிரிக்கணும். அப்போ எப்படி வரும், இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி இன்டர்வலாக பிரித்தோம்னா நான் முதல்ல நம்பர் லைன் போட்டிருக்கேன். நம்ம எடுத்துருக்க வேண்டிய இன்டர்வல் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது -3 to 3. ஆனால் இன்டர்வல் எப்படி பிரியுது, -3 to -2 -2 to 2 and 2 to 3. இதான் 3 இன்டர்வல். இப்போ இந்த இன்டர்வலில் தான் நான் இதோட சைன் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் எஃப் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்கை சொல்ல போகிறோம். இப்போ இன்டர்வல் என்னென்னு பாருங்கள், -3 to -2 ஒரு இன்டர்வல், அடுத்தது -2 to 2 another இன்டர்வல், அப்புறம் 2 to 3 இன்னொரு இன்டர்வல். இப்போ -3லேருந்து -2 எந்த வேல்யூ இந்த இன்டர்வல் இங்கே இதை போட்டுனாலும் இதோட வேல்யூ நெகட்டிவாக தான் வரும். x -2 பாருங்கள், இதுவும் மைனஸில் இருக்குது, நம்ம கொடுக்குற எக்ஸும் மைனஸ், ஸோ இதுவும் நெகட்டிவ் தான் வரும். அப்போ f' ஆஃப் x பாருங்களேன், -a மல்டிப்ளை பண்ணால் பாசிட்டிவ் ஆகிடும். ஆனால் அதை -3ஆல் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நெகட்டிவ்னு வரும். தேர்ஃபோர் இங்கே ஃபங்க்ஷன் டிக்ரீஸிங். நெகட்டிவ் வந்தால் டிக்ரீஸிங், பாசிட்டிவ் வந்தால் இன்க்ரீஸிங். இப்போ இந்த இன்டர்வலில் பாருங்களேன், -2 to 2ல் -2 to 2ல் நீங்கள் எந்தாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். இது என்ன ஆகிடும், 1 + 2 3 பாசிட்டிவ்னு வரும். இது 1 எக்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கிற ஒரு பாயிண்ட்டு இது நெகட்டிவ் வரும். பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ், அதை -3ஆல் மல்டிப்ளை பண்ணும் பொழுது f' ஆஃப் x பாசிட்டிவ்னு வரும். இங்கே ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங். அடுத்தது 2 and 3ல் 2லேருந்து 3க்குள்ளே இருக்கிற எந்த வேல்யூவில் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இந்த ரிசல்டன்ட் பாசிட்டிவ். ஆனால் அதை -3ஆல் மல்டிப்ளை பண்ணும் பொழுது அது நெகட்டிவில் வரும். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் டிக்ரீஸிங். ஸோ இதான் எந்தெந்த இடத்துல ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங், எந்தெந்த இன்டர்வலில் ஃபங்க்ஷன் டிக்ரீஸிங்கிறத காமிச்சிட்டோம். இப்போ என்னென்ன வேல்யூ எடுக்குன்றத கண்டுபிடிக்கணும். அப்போது எண்ட் பாயிண்ட்ஸையும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அட் x is equal to -2, இந்த -2ல் ஃபஸ்ட்டு வேல்யூ என்னன்னு செக் பண்ணுறேன். f of -2 is equal to xக்கு பதிலாக -2 போடுங்க. ஸோ -2 the whole cube plus 12 into -2 plus 5 equal to, இதை சிம்பிளிஃபை பண்ணால் -24, இங்கே இது என்ன ஆகிடும்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +8 -24 + 8 -16 + 5 -11ன்னு வரும். அடுத்தது அட் x is equal to 2ல் போடுறேன். இதில் நான் வேல்யூ போட்டோம்னா -2 the whole cube plus 12 into 2 plus 5. இப்போ இதோட வேல்யூ 24, அதில் 8 போச்சுன்னா 16 plus 5 21ன்னு வரும். அடுத்தது x is equal to -3ல் f of -3 equal to -3 the whole cube plus 12 into -3 plus 5 is equal to, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் -36
இது வந்து minus 27 plus 27 ஆயிடும். 32 minus 36 which is equal to minus 4. அடுத்தது x is equal to 3ல f of 3 is equal to 3 the whole cube plus 12 into 3 plus 5 this is equal to இது 36 plus 5 41 41ல 27 போச்சுன்னா 14. ஸோ இதான் நமக்கு அந்த பாயிண்ட்ஸில் கிடைக்கிற வேல்யூஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 21. ஸோ இதான் மேக்ஸிமம் வேல்யூ இந்த இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் எடுக்கும். அண்ட் அது எடுக்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ல. லோயஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -11. இதுதான் மினிமம் வேல்யூ. இது எடுக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 21 அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ல, மினிமம் வந்து -11 அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ல. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இதான் கொஸ்டின். ஃபைண்ட் தி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x, y is equal to 3x plus 4y on the circle x square plus y square equal to 1. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ப்ரொவைடட் இந்த கண்டிஷனையும் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் அது என்னது? 3x plus 4y. சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் என்னது? அதை நான் g of xyன்னு எழுதிக்கிறேன். x square plus y square minus 1. Then the Lagrange's equations எப்படி எழுதிக்கலாம்? Capital F is equal to f plus lambda g. That is, இது எப்படி எழுதிக்கலாம்? fக்கு பதிலாக 3x plus 4y plus lambda into x square plus y square minus 1ன்னு எழுதிக்கலாம். நமக்கு தெரியும். இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா will follow two steps. First we have to differentiate this partially with respect to the variables. இங்கே x, y and lambda. So fx equal to இதை partial differentiate with respect to x பண்ணா 3, இது 0 ஆயிடும், plus lambda into 2x வரும். I can write that as 2x lambda. fy is equal to இது 0 ஆயிடும், இங்கே 4 வரும். This I can write 2y lambda. ஏன்னா இது 0, இதுவும் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். அடுத்தது f lambda is equal to இது மொத்தம் 0 ஆகிடும், லாம்டாவை பண்ணால் 1. ஸோ ப்ராடக்டில் இருக்க டேர்ம் அப்படியே எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? fx is equal to 0ன்னு எடுத்துக்கணும். This implies that 3 is equal to minus 2 lambda x. அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. fy is equal to 0. This implies that 4 is equal to minus 2 lambda y. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. f lambda is equal to 0. அது வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு மாறிடும். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருந்தால் ப்ரொசீஜர் தெரியும். 1 divided by 2 போட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 3/4ன்னு வரும். This is equal to minus 2 lambda x by minus 2 lambda y. இந்த minus 2 lambda கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3y is equal to 4x. இதிலிருந்து y is equal to 4x by 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம yயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டிடியூட் y is equal to 4x by 3 in equation 3 பண்ணால் we get x square plus yக்கு பதிலாக இதை போடுறோம். அப்போ 4x by 3 the whole square equal to 1. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். This implies that x square plus 16x square by 9 which is equal to 1. இப்போ இதை left hand side LCM எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 9x square plus 16x square that is equal to 25x square by 9 equal to 1. This implies that x square is equal to 9 by 25. This implies that x is equal to plus or minus 3 by 5. So x கண்டுபிடிச்சிட்டோம், y இது. இப்போ yயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். when x is equal to 3 by 5, y is equal to என்ன வரும்? 4 by 3 into
3/5. இந்த 3க்கு 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா y is equal to 4/5 வரும். When x is equal to minus 3/5, y is equal to 4/3 into minus 3/5. இங்கே again 3 cancel ஆயிடுச்சுன்னா we get minus 4/5. So x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். At 3/5 and 4/5ல f is equal to என்ன எழுதிக்கணும், 3 into 3/5 plus 4 into 4/5. This is equal to, இப்போ என்ன வரும் பாருங்களேன், 3 3s are 9/5, இங்கே 16/5. So 9 plus 16 25/5, that is equal to 5 வரும். இப்போ அடுத்தது at minus 3/5 minus 4/5ல f is equal to என்ன வரும், 3 into minus 3/5 plus of 4 into minus 4/5. This is equal to அதே தான் பட் நெகட்டிவ்ல வரும், minus 9 minus 16/5. So minus 25/5 minus 5. So இப்போ இது ரெண்டுத்திலிருந்து minimum value of f is minus 5 and the maximum value of the function f is plus 5. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. Find the Taylor series expansion of the function f of x comma y equal to sin x sin y near the origin. என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஆரிஜினில் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அதாவது ஆரிஜின்னா 0,0 0,0 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி sin x sin y டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். நமக்கு கிவன் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு எழுதிப்போம். f of x comma y is equal to sin x sin y. டெய்லர் சீரியஸ்க்கான ஃபார்முலா கொஸ்டினில் எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா நமக்கு வந்து தேர்ட் டிகிரி டேர்ம் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதனால் ஃபார்முலாவை தேர்ட் டிகிரி டேர்ம் வரையும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதலாம். f of x comma y is equal to f of a comma b plus 1 by 1 factorial into x minus a into fx of a comma b plus y minus b into fy of a comma b plus 1 by 2 factorial into x minus a the whole squared into f double x of a comma b plus 2 into x minus a into y minus b into fxy of a comma b plus y minus b the whole squared into f double y of a comma b plus 1 by 3 factorial into x minus a the whole cube f triple x of a comma b plus 3 into x minus a the whole squared into y minus b into f double x y of a comma b plus 3 into x minus a into y minus b the whole squared into fx double y of a comma b plus y minus b the whole cube into f triple y of a comma b plus etc. இதான் டெய்லர் சீரிஸ்க்கான ஃபார்முலா. இப்போ இங்கே இது பாருங்களேன், f of a comma bனா நமக்கு என்ன பாயிண்டில் அவங்க எக்ஸ்பேண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த பாயிண்ட்டு a comma bன்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே ஆரிஜின் 0,0. அடுத்தது fx of a comma b மீனிங் என்னென்னா, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதில் 0,0வை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூவை எழுதணும். fx of a comma b. fy of a comma bனா பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y, அதில் a comma b வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே a comma bன்றது மீனிங் பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 0,0. f double x of a comma bனா பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x twice. fxy of a comma bனா partial differentiate with respect to x1, அதை partially differentiate with respect to y பண்ணலாம். இல்லைன்னா partial differentiate with respect to y once அந்த ஃபங்க்ஷனை partial differentiate with respect to x பண்ணணும். f double y of a comma bனா partial differentiate with respect to y twice. f triple x of a comma bனா partially differentiate with respect to x thrice. f double x of y na partial differentiate with respect to x twice and with respect to y 1.
partially differentiate with respect to x double y னா y பொறுத்து அந்த ஃபங்க்ஷனை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதே ஃபங்க்ஷனை x பொறுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்தவில் a, b அதாவது 0, 0 சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூவை கண்டுபிடிச்சி எழுதணும். partially differentiate with respect to y ட்ரைஸ்னா y பொறுத்து 3 தடவை அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுதான் இந்த ஃபார்முலாக்கான எக்ஸ்பான்ஷன். இந்த வேல்யூவெல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் we get the answer. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல f of xy என்ன? sin x sin y. இதில் நியர் த ஆரிஜின்னா 0, 0. இப்போ f of 0, 0 என்ன வேல்யூ வரும்? sin 0 into sin 0. sin 0 ஓட வேல்யூ வந்து 0. இப்போ 0 into 0 that is equal to 0 வரும். fx of x, y கண்டுபிடிக்கணும். partially differentiate this with respect to x. இந்த partially differentiate னா மீனிங் என்னன்னா with respect to நான் x பண்ணும்பொழுது இந்த டேர்ம் கூட இருக்கிற எந்த டேர்மாக இருந்தாலும் அதை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். x இல்லைன்னா இங்கே இப்போ இந்த sin y நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அப்போ இது எப்படி வரும்? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x into sin y வரும். ஸோ fx of 0, 0 that is equal to cos 0 into sin 0. cos 0 வேல்யூ வந்து 1, sin 0 வேல்யூ வந்து 0. அப்போ 1 into 0 that is equal to 0. இங்கே பாருங்கள் f double x of x, y அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஒரு தடவை எக்ஸை பொறுத்து பண்ணியிருக்கேன். அதையே இன்னொரு தடவை எக்ஸை பொறுத்து பண்ணால் f double x வந்துடும். ஸோ இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் partially we get minus sin x into sin y. So f double x of 0, 0 equal to minus sin 0 into sin 0 that is equal to 0. ஏன்னா sin 0 ஓட வேல்யூ வந்து 0 நமக்கு தெரியும். அடுத்தது f triple x of x, y கண்டுபிடிக்கணும். அகெயின் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். என்ன வரும்? sin x பண்ணால் cos x, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் cos x இது அப்படியே தான் வரும் into sin y. f triple x of 0, 0 is equal to minus cos 0 into sin 0 which is equal to cos 0 ஓட வேல்யூ 1, அப்போ மைனஸ் 1 இன்ட்டு sin 0 ஓட வேல்யூ வந்து 0. இப்போ மைனஸ் 1 இன்ட்டு 0 0. அடுத்தது 3 தடவை எக்ஸை பொறுத்து பண்ணியாச்சு. இப்போது ஒய்யை பொறுத்து கண்டுபிடிச்சி வச்சுப்போம். எஃப் ஒய் ஆஃப் எக்ஸ், y ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். அப்போ இதை கான்ஸ்டண்ட்டாக இந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். இதை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணோம். ஒய் இருக்கிற டேர்மை மாத்திரம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணால் இது என்ன ஆகிடும்? sin x இன்ட்டு இது cos y. ஸோ fy of 0, 0 is equal to sin 0 into cos 0 which is equal to 0 into 1 which is equal to 0. அடுத்தது f double y of x, y இந்த sin x அப்படியே வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin y வரும். அதனால் இது மைனஸ் sin x sin y எழுதிக்கலாம். f double y of 0, 0 is equal to minus sin 0 into sin 0 which is equal to 0. f triple y of x, y இந்த மைனஸ் sin x அப்படியே எழுதிக்கணும். sin y பண்ணால் cos y. ஸோ f triple y of 0, 0 is equal to minus sin 0 into cos 0. of course cos 0 வேல்யூ 1 இருந்தாலும் sin 0 0. ஸோ மல்டிப்ளை பண்ணும் பொழுது we get 0. ஸோ 3 தடவை எக்ஸை பொறுத்து பண்ணிட்டோம், 3 தடவை ஒய்யை பொறுத்து பண்ணிட்டோம். அடுத்து fxy வேணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதை நான் ஒய்யை பொறுத்து பண்ணலாம், இல்லைனா இதை எக்ஸை பொறுத்து பண்ணலாம். நான் இப்போ இதை எக்ஸை பொறுத்து பண்ண போகிறோம். ஸோ fxy ஆஃப் எக்ஸ், y இதை எக்ஸை பொறுத்து பண்ணால் sin எக்ஸை பண்ணால் cos x இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே வரும் cos y. ஸோ fxy ஆஃப் 0, 0 is equal to cos 0 into cos 0 which is equal to 1 into 1 1 வந்துடும். அடுத்தது f double x of y இதை அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். மைனஸ் sin x into cos y. ஸோ f double x of y 0, 0 is equal to minus sin 0 into sin 0 that is equal to 0. அடுத்தது இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு f double x of y கிடைக்கும். அப்படின்னா மைனஸ் sin x, இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்கும். sin x பண்ணால் cos x. ஸோ மைனஸ் cos x into sin y. ஸோ fx double y equal to என்ன வரும்? மைனஸ் cos 0 into sin 0 that is equal to cos 0 வேல்யூ 1 இருந்தாலும் sin 0 0. ஸோ therefore இது 0ன்னு வந்துடும். ஸோ எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம்.
ஃபார்முலாவை இங்கே ஆல்ரெடி எழுதிட்டோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் we get the answer. ஸோ fx of y is equal to f of a comma b. இதில் நம்ம போட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். அதோட வேல்யூ வந்து 0 ப்ளஸ் 1/1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1. ஸோ இது 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 0 இன்ட்டு இதில் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 எஃப்எக்ஸில் ப்ளஸ் y மைனஸ் 0 இன்ட்டு எஃப்ஒய்லேயும் வேல்யூ பார்த்தோம்னா 0. ஸோ அதனால் இன்ட்டு 0 ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 2. ஸோ 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 0 தி ஹோல் ஸ்கொயர். எஃப் டபுள் எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0. ஸோ 0 எழுதிக்கிறேன் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 0 இன்ட்டு ஒய் மைனஸ் 0 இன்ட்டு எஃப்எக்ஸ்ஒய் அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1. ஸோ இன்ட்டு 1 ப்ளஸ் y minus b the whole squared into fy of a comma b. அதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அதனால் y minus 0 the whole square into 0 வரும் ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல். அது என்ன ஆகிடும் 1/6 இன்ட்டு x minus a the whole cube. x minus 0 the whole cube f triple xல வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் 3 இன்ட்டு x minus 0 the whole square இன்ட்டு y minus 0 into f double xy அதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் 3 into x minus 0 into y minus 0 the whole square into fx double y அதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் y minus 0 the whole cube into f triple y அதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get the answer. ஸோ therefore f of x comma y is equal to இதில் 0 அஃப்கோர்ஸ் இங்கே 0. ஸோ இது மொத்த டேர்மும் 0 ஆகிடும். இங்கே 1/2 முள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இது 0 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு வரும் ப்ளஸ் இந்த டேர்ம் 0 ஆகிடும். இந்த டேர்ம் மொத்தமே 0 ஆகிடும். தேர்ஃபோர் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் எக்ஸ் ஒய். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ப்ராப்ளம் கொடுத்தா திஸ் கேன் பி இன்டகிரேட் பை யூஸிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம், அதுக்கு கொடுத்துருக்கிறத ஐன்னு எடுத்துப்போம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to infinity e power minus ax into sin bx dxன்னு எடுத்துக்கிறேன். we know that என்ன ஃபார்முலா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கு ஃபார்முலா எழுதணும். இப்போது இன்டகிரல் ஆஃப் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் v du இதுதான் ஃபார்முலா. இங்கே நமக்கு தெரியும் when exponential ஃபங்க்ஷனும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் புட் டுகெதர் ரெண்டும் சேர்ந்து கொடுக்கும் பொழுது நம்ம யூவா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை தான் எடுத்துப்போம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், u is equal to e power minus axன்னு எடுத்துக்கலாம். தென் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du is equal to minus a into e power minus ax into dx. du எழுதிட்டோம். இந்த ரெஸ்ட் ஆஃப் த டேர்மை dvன்னு எழுதிப்போம். அப்படின்னா இங்கே ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம் என்ன இருக்குது, sin bx dx. அப்போ dv is equal to sin bx dxன்னு எடுத்துக்கிறேன். this implies that இதை இன்டகிரேட் பண்ணனா v is equal to sin bx dx. இதை இன்டகிரேட் பண்ணுறோம் with respect to x பண்ணால் மைனஸ் cos bx by bன்னு வரும். ஸோ therefore நான் இப்போது இந்த ஃபார்மெட்டுக்கு இந்த சம்மை எழுதணும். எப்படி எழுதணும், u dvன்னு எழுதணும். இன்டகிரல் 0 to infinity u என்ன e power minus ax d of v என்ன மைனஸ் cos bx by b. ஸோ அந்த ஃபார்மெட்டுக்கு எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு யூடிவி ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம். என்ன யூவி அப்படின்னா என்ன வரும், இது u இது v, அதுக்கு லிமிட்ஸோடு சேர்த்து எழுதணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் e power minus ax into cos bx by b லிமிட் 0 to infinity uv எழுதியாச்சு. மைனஸ் இன்டகிரல் v du v டேர்ம் என்ன மைனஸ் cos bx by b, u என்ன மைனஸ் a இன்ட்டு du எழுதணும். du என்ன மைனஸ் a இன்ட்டு e power minus ax இன்ட்டு dx. ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். மைனஸை நான் வெளியே எடுத்துக்கிட்டு லிமிட் அப்ளை பண்ணுறேன். மைனஸை வெளியே எடுத்துடுறேன். எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டுனா e power minus infinity. e power minus infinity வந்து 0. இப்போது எக்ஸுக்கு பதிலாக இங்கே இன்ஃபினிட்டி போட்டுனா காஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். அப்படின்னா காஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி வேல்யூ எக்ஸில், பட் cos x takes the maximum value mod cos x. cos x maximum என்ன வேல்யூ எடுக்கும், 1, மினிமம் -1. ஸோ -1லேருந்து +1 தான் cos x வேல்யூ எடுக்கும். அதனால்
அந்த வேல்யூவை நான் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன், இதுக்கு இன்ஃபினிட்டி போட்டால் ஜீரோன்னு, ஜீரோவை அந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் ஜீரோ. அதனால் அப்பர் லிமிட் ஜீரோ தான் வரும். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் போடுறோம். இ பவர் 0 1 ஆகிடும். காஸ் 0 1, அப்போ என்ன ஆகிடும் 1 பை பி. இப்போ இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதனால் மைனஸ் வரும். ஏ பை பி இந்த இன்டகிரேட்டை கம்பேர் பண்ணும்போது கான்ஸ்டன்ட், அதனால் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் ஏ பை பி இன்ட்டு இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி, இது அகெயின் யூடிவி ஃபார்முலாவுக்கு நான் எழுதுறதுனா எப்படி எழுதிக்கலாம், u வந்து அகெயின் e பவர் மைனஸ் ஏஎக்ஸ்னா டி ஆஃப் காஸ் பிஎக்ஸை எப்படி எழுதிக்கலாம், சைன் பிஎக்ஸ். அதை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும், சைன் பிஎக்ஸ் பை பி, சைன் பிஎக்ஸ் பை பின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு திருப்பியும் யூடிவி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை பி மைனஸ் ஏ பை பி இன்ட்டு இந்த டேர்ம் எழுதுனா யூவி எழுதுகிறோம். அப்போ எப்படி வரும், ஏ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பிஎக்ஸ் பை பி லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி மைனஸ் ஆஃப், இங்கே ஒரு மைனஸ் ஏபி இருக்குது, அதனால் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், இங்கே மைனஸ் ஏ பை பி இருக்குது, அதனால் அதை மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா ப்ளஸ் ஆகிடும். இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி விடியூ என்ன வரும், சைன் பிஎக்ஸ் பை பி இன்ட்டு டியூ நம்ம ஆல்ரெடி தெரியும், மைனஸ் ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை பி மைனஸ், இப்போ இது வந்து பார்த்தோம்னா லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் இங்கே மைனஸ் இருக்குது. e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0, அதனால் 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். அகெயின் e பவர் 0 சைன் 0 0, அதனால் லோயர் லிமிட்டும் 0 ஆகிடும். மைனஸ் ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வரும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 1 பை பி, இது 0 ஆகிடுச்சு ஃபுல்லாக, மைனஸ் ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், இதை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், ஐன்னு வச்சுருக்கோம். ஸோ ஐன்னு எழுதிக்கலாம். திஸ் இம்ப்ளைஸ் தட் ஐயை நான் இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரேன். அப்போ காமனாக வெளியே எடுத்துட்டா 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பை பின்னு வரும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் ஐ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பை பி. ஸோ இதிலிருந்து ஐ இஸ் ஈக்குவல் டு இந்த பி ஸ்கொயர் மேலே போயிடும், இந்த டேர்ம் கீழே வந்துடும். அப்போ எப்படி எழுதிக்கலாம், பி ஸ்கொயர் பை பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஒரு பி ஸ்கொயரில் இந்த பியும் மேலே ஒரு பியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஐ கேன் ரைட், ஐக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது, நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும். இதை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் நம்ம போடணும். எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. நான் என்ன பண்ணுறேன், காஸ் எக்ஸை டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகிடும், மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி. இப்போ லிமிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம லிமிட்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, t equal to cos 0. Cos 0 ஓட வேல்யூ 1 implies t equal to 1 ஆகிடும். when x is equal to pi by 2, t வந்து என்ன ஆகிடும், cos pi by 2 வரும். we know that cos 90 is 0, so அப்போ t equal to 0 மாறும். இப்போ இதிலிருந்து sin x dxக்கு பதிலாக மைனஸ் டிடின்னு எழுதிக்கலாம். இப்போ இது பாருங்கள் எப்படி வரும், 0 to pi by 2 கொடுத்த ப்ராப்ளத்தை அப்படியே நான் இங்கே எழுதிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் sin x dx, அதனால் காஸ் எக்ஸ்க்கு பதிலாக டி போட்டோம்னா மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து டிடின்னு வரும். அப்போ இது மைனஸ் டி டிடின்னு எழுதிக்கலாம் நியூமரேட்டரை. இங்கே லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 0 மைனஸ் டி டிடி பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 3t ப்ளஸ் 2. இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் இன்டகிரேஷன்ஸில் எல்லாம் லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணேன்னா மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நான் மல்டிப்ளை பண்ணேன்னா இது எப்படி மாறிடும், இன்டகிரல் 0 to 1 tdt பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 3t ப்ளஸ் 2 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபேக்டரைஸ் பண்ணால் ப்ராடக்ட் பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். அப்போ என்ன வரும், t ப்ளஸ் 1 இன்ட்டு t ப்ளஸ் 2. இப்போது இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம். அஃப்கோர்ஸ் இது எப்படி பண்ணுவோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை இங்கே அப்ளை பண்ணி ரெண்டாக இதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா போடணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம், கன்சிடர், இதை மட்டும் எடுத்துப்போம்.
t plus 1 into t by t plus 1 into t plus 2. இது எப்படி எழுதிக்கலாம்? a by t plus 1 plus b by t plus 2. இப்போ t equal to இதை cross multiply பண்ணிக்கிறேன். a into t plus 1 into t plus 2 by t plus 1 plus b into t plus 1 into t plus 2 by t plus 2. இங்கே t plus 1 t plus 1 cancel ஆகிடும். இங்கே t plus 2 cancel ஆகிடும். இப்போ இதிலேருந்து t equal to a into t plus 2 plus b into t plus 1 வரும். if t equal to minus 1 எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இதை 0 ஆக்கி முதல்ல a வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கு tக்கு பதிலாக minus 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். this is equal to minus 1 a into minus 1 plus 2. minus 1 plus 2 வந்து plus 1 ஆகிடும். அப்போ implies a equal to minus 1. if t equal to minus 2 போடுங்க. இந்த term 0 ஆகிடும். then minus 2 equal to b into minus 2 plus 1. இது minus b is equal to minus 2 வரும். implies b is equal to 2. ஸோ a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், b வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a வந்து minus 1 by t plus 1 plus b வந்து 2 by t plus 2. ஸோ இப்போ இது அப்படியே இந்த இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். therefore this integration I is equal to integral 0 to 1 minus dt by t plus 1 plus integral 0 to 1 2 dt by t plus 2. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸை வெளியே வச்சுக்கிறேன். 1 by t plus 1 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா dt 1 by t plus 1 into dt log of t plus 1 limit 0 to 1. அதே மாதிரி 2 வெளியே வச்சுக்கிட்டோம்னா இது log of t plus 2 limit 0 to 1. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோம். மைனஸ் ஆஃப் log of இது 1க்கு பதிலாக போட்டோம்னா 1 plus 1 2 ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட் 0 போட்டோம்னா log 1 plus 2 into log of tக்கு பதிலாக 1 போட்டால் 1 plus 2 3 ஆகிடும். அப்போ log 3 மைனஸ் tக்கு பதிலாக 0 போட்டோன்னா 0 plus 2 2ன்னு வந்துடும். மைனஸ் log 2. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க. மைனஸ் log 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். log 1ஓட வேல்யூ 0 ப்ளஸ் 2 log 3 மைனஸ் 2 log 2. இது எப்படி எழுதிக்கலாம்? நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேர்ம் எழுதிட்டு அப்புறம் மைனஸ் டேர்ம் எழுதிக்கிறேன். இதை எப்படி எழுதிக்கலாம்? log m பவர் n எழுதிக்கலாம். அப்போ log 3 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இங்கே log 2க்கு அப்படியே எழுதிக்கிறேன் ப்ளஸ் log 2 தி ஹோல் log 2 ஸ்கொயர் m log n is equal to log n power m. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதுகிறோம். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? log 9 மைனஸ் இது எப்படி எழுதிக்கலாம்? log 2 plus log 4. this is equal to log 9 minus log m plus log n log mn. so log of 2 into 4. this is equal to log 9 by log m minus log n log m by n எழுதிக்கலாம். 2 4s are 8. so 9 by 8ன்னு வரும். ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இன்டகரேட் integral of x into square root of 1 plus x minus x square into dx. கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஏன் சப்ஸ்டியூஷன் மெத்தடுன்னு நம்ம சொன்னோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் உள்ள அல்ஜீப்ரிக் டேர்ம் இருக்குது, வெளியும் அல்ஜீப்ரிக் டேர்ம் இருக்குது. அப்படின்னா ஸ்கொயர் ரூட் உள்ள மட்டும் அல்ஜீப்ரிக் டேர்ம் இருந்ததுன்னா இன்டகரல் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் இன்டகரல் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஆனால் வெளியே இந்த எக்ஸ் இருக்கிறதுனால இப்போ என்னால் அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் நான் முதல்ல அதை போடணும். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடை எப்படி பார்க்கலாம்? இப்போ நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்களேன். இங்கே என்ன ஆகிடும்னா 1 மைனஸ் 2x அப்படின்னு வரும். ஆனால் இங்கே வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு 2 வரணும். ஸோ நான் அதனால் இதை என்ன பண்ணுறேன்னா, முதல்ல 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அந்த டிவைட் பண்ணுற டேர்மை வெளியே வச்சுக்கிறேன். 1/2 integral of 2x into square root of 1 plus x minus x square into dx. இப்போது எனக்கு தேவை, நான் முதல்ல சொன்ன இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வந்ததுன்னா 1 minus 2x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்க்கு நான் பண்ணும்பொழுது, அப்போது எனக்கு இங்கே என்ன வேணும்னா 1 வேணும்.
அதனால் இதில் ஒரு 1 ஆட் பண்ணி 1 சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 1/2 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் 1 plus 2x into square root of 1 plus x minus x square into dx. இப்போ எனக்கு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா பாருங்களேன் 1 minus 2x அப்படின்னு வரும் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால். ஆனால் இங்கே எனக்கு -1 plus 2xன்னு இருக்குது. அப்போ இதிலேருந்து ஒரு மைனஸ் சைனை வெளியே எடுத்து இதை எழுதுகிறேன். எப்படி எழுதிக்கலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு இன்டகரல் ஆஃப் 1 மைனஸ் காமனாக விளைத்துறேன். அப்போ மைனஸ் ஆஃப் 1 minus 2x இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 இன்டகிரேஷனாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். எப்படி? ஆஃப் இன்ட்டு இன்டகரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் ஆஃப் இன்ட்டு இன்டகரல் ஆஃப் 1 minus 2x into square root of 1 plus x minus x square into dx. இப்போ எனக்கு 2 இன்டகிரேஷன் கிடச்சிருக்கு. இதை நான் I1 plus I2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ தனித்தனியாக இதை இன்டகிரேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா we get the solution of given integration. பாருங்கள், ஏன் இந்த ப்ரொசீஜரில் நம்ம போட்டோம்? நமக்கு ஸ்கொயர் ரூட்டு உள்ள தனியாக இது மட்டும் இருந்ததுன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மாற்றி ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். பட் வெளியே எனக்கு எக்ஸ் இருக்கிறதுனால இதை சப்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்காக நான் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அப்புறம் 1 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு 2 இன்டகிரேஷன் கிடச்சிருக்கு. இதை தனித்தனியாக இப்போ நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ I1 is equal to half into integral of square root of 1 plus x minus x square into dx. இப்போ ஸ்கொயர் ரூட் உள்ள அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருந்தாலே நமக்கு வந்து 2 ஃபார்முலாஸ் தான். integral of square root of a square minus x square ஆர் integral of square root of a square plus x square ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம். அதுக்கு எனக்கு இதை வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் எழுதணும். அதனால் இந்த டேர்மை மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணுறேன். 1 plus x minus x square, this is equal to 1 minus of x square minus xன்னு எழுதுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை நான் வந்து a ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை 2abன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து b ஸ்கொயர் டேர்மை ஆட் பண்ணி அதை சப்ராக்ட் பண்ணேன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரை a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். அதான் இன்டென்ஷன். இப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றதுனால a ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு மாறிடும். அப்போ 2ab டேர்ம் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா இதிலிருந்து நான் b டேர்மை கண்டுபிடிக்கணும். இப்போ b இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும்னா எக்ஸ் பை 2aன்னு வரும். ஆனால் ஏவை நம்ம வந்து எக்ஸுன்னு இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது பி வந்து 1/2ன்னு வரும். பி ஸ்கொயர் 1/4. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் நான் 1/4 ஆட் பண்ணி அதை சப்ராக்ட் பண்ணோம்னா முதல்ல அதை எழுதிக்கிறேன். 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/4. இப்போ பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இதை எப்படி எழுதிக்கலாம்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 1 மைனஸ் ஆஃப் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மைனஸ் 1/2 தி ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1/4. இப்போ இதை எல்சிஎம் எடுத்துட்டுனா 4 + 1 5/4ன்னு வரும். 5/4 மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹாஃப் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த டேர்மை நான் இப்படி எழுதலாம். therefore இந்த இன்டகிரேஷன் ஆஃப் இன்ட்டு இன்டகரல் ஆஃப் 1 + x minus x square dx is equal to half integral of இது எப்படி எழுதிக்கலாம் square root of 5/4 minus x minus half the whole square dxன்னு எழுதிக்கலாம். இதை half into integral of square root of √5/2 the whole square. ஏன்னா இதை a ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எழுதுகிறேன். √5/2 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் ஆஃப்
x minus half the whole square into dx. இப்போ நமக்கு தெரியும் integral of square root of a square minus x square dx. This is equal to x by 2 into root of a square minus x square plus a square by 2 into sin inverse of x by a plus a constant c. இப்போ aக்கு பதிலா root 5 by 2 இருக்கு, xக்கு பதிலா x minus half இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணா வெளியே இந்த half அப்படியே எழுதிக்கிறேன். x by 2 அப்போ என்ன வரும், x minus half by 2 into square root of a square minus x square. அப்போ root 5 by 2 the whole square minus of x minus half the whole square plus a square na root 5 by 2 the whole square divided by 2 into sin inverse of x வந்து x minus half by a வந்து root 5 by 2 plus an integrating constant அது c1 ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே by 2 இருக்கு, இந்த by 2 இருக்கு, இதை வெளியே எடுத்துடுறேன். அப்போ நான் I can write this as 1 by 4 x minus half into square root of, இதை simplify பண்ணால் ஆக்சுவலாக இந்த டேர்மை நம்ம ரீரைட் பண்ணி தான் இப்படி எழுதியிருக்கோம். அப்போ இதை simplify பண்ணால் 1 plus x minus x ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் இங்கே இது என்ன ஆகிடும், root 5 ஸ்கொயர் 5 ஆகிடும், 2 ஸ்கொயர் 4 ஆகிடும். அப்போ 5 by 4 sin inverse of LCM எடுத்துக்கிறேன், 2x minus 1 by 2 by root 5 by 2 plus the integrating constant c1. இப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு இதை எப்படி எழுதிக்கலாம், ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் I can write 1 by 4 x minus half root of 1 plus x minus x square plus 5 by 4 into sin inverse of 2x minus 1 by root 5 plus an integrating constant c1 வரும். இப்போ I2வை எப்படி எழுதிக்கலாம், இங்கே minus half into integral of 1 minus 2x into square root of 1 plus x minus x square into dx. இப்போ இந்த எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னா நம்ம இன்டென்ஷனே இதை சப்ஸ்டியூஷன் கொடுத்து கொண்டு வரா மாதிரி தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை டி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். 1 plus x minus x square t ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டா இது ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது என்ன ஆகிடும்னா 1 minus 2x into dxன்னு வரும். This is equal to 2t dtன்னு வரும். ஸோ அப்போ 1 minus 2x dxக்கு பதிலாக 2t dtன்னு எழுதிக்கலாம். இதுக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்மை டி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ I2 is equal to minus half into இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர், இந்த 1 minus 2x into dxக்கு பதிலாக 2t dtன்னு எழுதலாம். இந்த 2 கேன்சல் ஆகிடும். I can write this as minus integral ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் வந்து டீயாக மாறிடும். இங்கே ஒரு டி இருக்குது, அப்போ டி ஸ்கொயர்னு வரும் இன்ட்டு டிடி. இதை இன்டகிரேட் பண்ணால் டி கியூப் பை 3 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c2. இப்போ டீக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். டீக்கு பதிலாக என்ன ஆகிடும், ஹோல் பவர் ஹாஃப்னு வரும். ஏன்னா டி ஸ்கொயர் வேல்யூ இதுன்றதுனால ஹோல் பவர் ஹாஃப். இப்போ டி கியூப்னா திஸ் ஹோல் பவர் 3 by 2, அதாவது this is equal to minus 1 plus x minus x square whole power 3 by 2 by 3 plus an integrating constant c2. Therefore I1 கண்டுபிடிச்சிட்டோம், I2 கண்டுபிடிச்சிட்டோம். I is equal to I1 plus I2. அப்போ எப்படி எழுதிக்கலாம், 1 by 4 into x minus half into square root of 1 plus x minus x square plus 5 by 4 into sin inverse of 2x minus 1 by square root of 5. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் சைன் ப்ளஸ் I2 எழுதணும். I2 வந்து மைனஸ் ஆஃப்னு ஆரம்பிக்கிறதுனால இந்த மைனஸ் 1 plus x minus x square whole power 3 by 2 by 3 plus c1 plus c2வை I can write a constant plus cன்னு எழுதிக்கலாம். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் ஹென்ஸ் எவாலுவேட் தி இன்டகிரல். டபுள் இன்டகிரல் கொடுத்துருக்கு. லிமிட் இன்னர் லிமிட்ஸோட இன்டகிரல் லிமிட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு, x ஸ்கொயர் டு 2 minus x, அவுட்டர் லிமிட் 0 to 1,
xy dy dx இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு இங்கே பார்ப்போமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்பொழுது முதல்ல இதுக்கு மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கணும். என்ன மீனிங்? இங்கே வந்து இந்த ஆர்டர் பிரகாரம் நமக்கு தெரியும் எக்ஸில் லிமிட் இருந்ததுன்னா ஒய்யை பொறுத்து தான் ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணணும். இது இன்னர் லிமிட்ஸ். இன்னர் லிமிட்ஸில் எக்ஸில் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன இந்த ப்ராப்ளம்? நான் முதல்ல எக்ஸை பொறுத்து இதை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறது? அப்படியே டேரெக்டாக லிமிட்ஸை நம்ம மாற்றிட முடியாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அவுட்டர் லிமிட்ஸ். இது அவுட்டர் லிமிட்ஸ். இந்த அவுட்டர் லிமிட்ஸ் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். இப்படியே நம்ம மாற்றிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற லிமிட்ஸ்லேருந்து இது என்ன ரீஜன்னு கண்டுபிடிச்சி அந்த ரீஜனில் இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னா நான் இங்கே முதல்ல எக்ஸை பொறுத்து இதை இன்டகிரேட் பண்ணி காட்டணும். இப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை போடணும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல எனக்கு ரீஜன் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்? இங்கே என்ன கர்வ் கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். இது வந்து லிமிட்ஸ் ஃபார் ஒய். அதனால் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? y is equal to x square and y is equal to 2 minus x. அதே மாதிரி x 0 and x is equal to 1. இதான் கொடுத்துருக்கிற லிமிட். எப்பயுமே இந்த லிமிட்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கர்வு வரைஞ்சி இந்த கர்வில் நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த ஸ்டிப்பை இங்கே ஒய்க்கு பேரலாக எடுத்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக எடுத்து சேஞ்ச் தி ஆர்டரை போடணும். அதுக்கு எனக்கு முதல்ல என்ன தேவைன்னா 2 கர்வ் கொடுத்துருந்தாங்கன்னா அதிலேருந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம கிராஃப் ஷீட்டில் போட போகிறதில்ல. அஃப்கோர்ஸ் நான் இங்கே கிராஃபில் தான் போட்டு காட்டுறேன். இருந்தாலும் நம்ம முதல்ல எப்படி ப்ரொசீஜராக போகணுன்றதை பார்க்குறேன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்கு? y is equal to x square. அதனால் இது இந்த yக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன்? 2 minus x எழுதிக்கிறேன். therefore x square is equal to 2 minus x ன்னு எழுதிக்கலாம். This implies that x square plus x minus 2 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்? x minus 1 into x plus 2 equal to 0 implies x is equal to 1 or x is equal to minus 2. இப்போ when x is equal to 1 ன்னு போடுங்க. when x க்கு பதிலாக 1 போட்டால் y is also 1. when x is equal to minus 2 y is equal to 4. அப்போது the points of intersections are என்னது? 1,1 minus 2,4. இப்போ இந்த 2 கர்வும் இந்த 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த டயக்ராமுக்கு இப்போது இதுக்கு முதல்ல ஒரு கிராஃப் வரையணும். என்ன வரைகிறது? ஸோ ஆக்சிஸில் கிராஃப் எல்லாம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு y is equal to x square. இது அப்வர்டு பேரபோலா. ஸோ y is equal to x square ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இந்த லைனை வரையணும். இந்த லைனை வரையணும்னா நமக்கு தெரியும் ஒரு லைனை ட்ரா பண்ணுறதுக்கு 2 பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டா போதும். அந்த லைனை ட்ரா பண்ணிடலாம். இப்போ x 0ன்னு வச்சுப்போம். ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 2. அப்போ 0,2 இங்கே மார்க் பண்ணலாம். இப்போது ஒய்க்கு 0ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் அங்கே பக்கம் போயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 2. அப்போ 2,0 இங்கே மார்க் பண்ணலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டா இது என்ன லைன் ஆகிடும்? y is equal to 2 minus x ஆகிடும். இப்போ பாருங்களேன், இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இந்த கர்வ் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. -2,4ல் இது இன்டர்செக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு இன்டர்செக்டன் பாயிண்ட் 1,1 1,1ல் இன்டர்செக்ட் ஆகுது. இதுதான் அங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நம்ம கிராஃபில் வரைஞ்சோம்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்படி வரைஞ்சால் நமக்கு அது தேவைப்படுது. ஸோ இப்போ நான் என்ன லைன் வரையணும்? x is equal to 1 லைனை வரையணும். இதுதான் x is equal to 1. அடுத்து x is equal to 0 லைன். this is x is equal to 0. இப்போ பாருங்கள் x0 x1 இந்த லைனு இந்த கர்வு இது எல்லாம் பவுண்ட்ரியாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எதுன்றது பாருங்கள். இது எல்லாம் பவுண்ட்ரியாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எது? இந்த ரீஜன். இந்த ரீஜன் தான் இது எல்லாம் பவுண்ட்ரியாக இருக்குது. இப்போ இந்த ரீஜன் இதுதானான்றதுக்கு என்ன பண்ணுங்கள்? நீங்கள் parallel to ஸ்டிப் ஒய்க்கு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இப்படி ஸ்டிப் எடுத்துட்டேன்னா ஒய்யோட லோயர் லிமிட் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கா? இருக்குது. ஒய்யோட அப்பர் லிமிட் இந்த லைனில் இருக்கும் 2 minus x. கரெக்டு. இப்போ இந்த ஸ்டிப்பை நான் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் இட் கம்ஸ் மினிமம் அட் x is equal to 0ல் அண்ட் இட்ஸ் கம்ஸ் மேக்ஸிமம் அட் திஸ் பாயிண்ட். இங்கே எக்ஸோட வேல்யூ 1. ஸோ லிமிட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் பவுண்ட்ரியாக இருக்கிற ரீஜன். இதில் நான் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும்.
இப்போ இந்த ரீஜனை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். இதுதான் ரீஜனு. இப்போ இந்த ரீஜனை நான் இந்த கலரில் மாற்றினதோடைய ஐடியா என்னென்னா, நான் parallel to ஸ்டிப் எடுத்துனேன். இங்கே ஒரு லைன் வரைஞ்சோம்னா இந்த இடத்துல அப்பர் லிமிட் வேறையாக வரும், இந்த இடத்துல அப்பர் லிமிட் வேறையாக வரும். பாருங்கள், இந்த இடத்துல அப்பர் லிமிட் இங்கே ட்ரையாங்கிளில் இந்த லைனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கருவாக இருக்குது. இந்த கருவு என்ன? y = x². அப்போ இதை 2 ரீஜனாக பிரித்து இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இதை I1ன்னு எடுத்துக்கலாம், மேலே இருக்கிறத I2ன்னு எடுத்துக்கலாம். இந்த I1 I2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ I1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதனால் அந்த ஸ்டெப்பை மாத்திரம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நமக்கு தெரியும் லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இன்னர் லிமிட்ஸ். நான் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறதுனால அதுதான் சேஞ்சிங் தி ஆர்டர். நான் என்ன பண்ணோம், ஸ்டெப்பு எக்ஸோட லோயர் லிமிட் என்ன, அப்பர் லிமிட் என்னன்னு பார்க்கணும். இங்கே எக்ஸோட லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் கரு லைஸ் ஆன் திஸ் கரு x² = y-ன்னா x = வரும். அப்போது அதே மாதிரி y வேரியஸ் ஃப்ரம் இந்த பாயிண்ட் வரையும். இந்த பாயிண்டில் y-யோட வேல்யூ வந்து 1. அப்போது y வேரியஸ் ஃப்ரம் 0 to 1 இன்டகிரல் 0 to √y xy dx dy. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரல் 0 to 1 இங்கே இன்டகிரேட் பண்ணால் y × x² / 2 லிமிட் 0 to √y. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இன்டகிரல் 0 to 1 இந்த ஹாஃபை வெளியே எடுத்துடுறேன். இப்போ அப்பர் லிமிட் போடணும். அப்பர் லிமிட் போட்டோன்னா √y போட்டால் yன்னு மாறிடும். √y ² minus லோயர் லிமிட் 0 × dy. ஸோ ஹாஃப் இன்ட்டு இது என்ன ஆகிடும், y² dyன்னு ஆகிடும். இதை இன்டகிரேட் பண்ணால் half × y³ / 3 லிமிட் 0 to 1. இப்போது அப்பர் லிமிட் 1/3 minus half லோயர் லிமிட் 0. ஸோ ரெண்டு இன்டகிரேட் பண்ணால் this is equal to 1/6. இதுதான் I1ஓட வேல்யூ. இப்போ அடுத்தது I2 கண்டுபிடிக்கணும். I2ன்னா இந்த ரீஜன் எடுத்துக்கிறோம். இந்த ரீஜனில் இன்டகிரேஷன் என்னன்னு பாருங்கள். இங்கே லோயர் லிமிட் x = 0, அப்பர் லிமிட் லைஸ் ஆன் திஸ் லைன். என்ன வரும்? x அங்கே பக்கம் போயிடுச்சுன்னா 2 - yன்னு வரும். ஸோ y வேரியஸ் ஃப்ரம் இங்கேருந்து இங்கே 1 to 2. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? இன்டகிரல் 1 to 2 இன்டகிரல் 0 to 2 - y xy dx dy. இதை இன்டகிரல் 1 to 2 என்ன வரும்? x × y² y × x பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ x² / 2 லிமிட் 0 to 2 - y. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 1/2 வெளியே வச்சுக்கிறேன். இது இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். இன்டகிரல் 1 to 2 y × 2 - y ² minus lower limit போட்டால் 0 × dy. So this is equal to 1/2 limit 1 to 2 y × இதை எக்ஸ்பாண்ட் பண்ணால் 4a - b ² எக்ஸ்பாண்ட் பண்ணுறேன். அப்போ 4 - 4y + y² × dy. ஸோ இப்போ இதை அடுத்த இதில் இங்கே எழுதிக்கலாம். இப்போ இதுதான் வந்திருக்கு. I1 நம்ம 1/6 கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ 1/2 இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் 4y minus 4y² + y³ × dy. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் 1/2 × 4 × y² / 2ன்னு வரும். லிமிட் 1 to 2 minus 4 × y³ / 3 லிமிட் 1 to 2 ப்ளஸ் y⁴/4 லிமிட் 1 to 2. இப்போ இது கிடச்சிருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 × இது 4னா 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ 2 × அப்பர் லிமிட் போட்டால் 4 minus ஆஃப் லோயர் லிமிட் 1 ஆகிடும். 1² வேல்யூ 1 minus 4/3 × அப்பர் லிமிட் போட்டால் 8 லோயர் லிமிட் -1 ப்ளஸ் இது என்ன ஆகிடும்? 1/4 வெளியே வச்சுட்டா 16 2⁴ 16 -1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 × 2 3s are 6 4 7s are 28. ஸோ -28/3 ப்ளஸ் 15/4. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். we will get 5/24. LCM 12 எடுத்துக்கோங்க. 12 எடுத்துகிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get 5/24. therefore I is equal to I1 + I2 ஆட் பண்ணால் 1/6 + 5/24. LCM எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும்? 24 4 times 9/24 or 3/8. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். Problem: find the area that lies inside the cardioid r is equal to a into 1 plus cos theta and outside the circle r is equal to a. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத பார்ப்போம். முதல்ல ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ கார்டியாய்டு வரையணும்.
r is equal to a into 1 plus cos theta. இந்த கர்வ் எப்படி இருக்கும்? இதான் கார்டியாய்டு. r is equal to a into 1 plus cos theta ஓட கார்டியாய்டு. இப்போ சர்க்கிள் ரேடியஸ் வந்து a. ஸோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் a. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைஸ் இன்சைட் த கார்டியாய்ஸ். அப்போ இதுக்கு கீழே இருக்கணும். அண்ட் அவுட் சைட் த சர்க்கிள் இதுக்கு மேலே இருக்கணும். அது எந்த ஏரியா பாருங்கள், இதான். இப்போ இந்த ஏரியாவில் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு இது பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை பொறுத்து இது சிமெட்ரிக். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதுவரையும் இங்கேருந்து இதுவரையும் கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏரியாவுக்கான ஃபார்முலா டபுள் இன்டகரல் ஆர் டிஆர் டி தீட்டா. இங்கே நம்ம ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி பண்ணுறோம், 2 இன்ட்டு இப்போது டி தீட்டா டிஆர். முதல்ல டி தீட்டாவோட லிமிட் எழுதுகிறேன். நான் இங்கேருந்து செய்கிறேன். அப்போ இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. 0 to π/2. ஸோ இன்டகரல் 0 to π/2. இப்போ ஸ்ட்ரிப்பை நான் இப்படி எடுத்தேன்னா ஸ்ட்ரிப்பை நான் இப்படி எடுக்கிறேன். இந்த ஸ்ட்ரிப்போட லோயர் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள், அப்போ ஏ வரும். இங்கே அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டியாய்டு வரும். அப்போ ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்போது ஆரோட லிமிட் என்ன ஆகும், a to a plus 1 into cos theta வரும். ஸோ இட் இஸ் a to a plus 1 into cos theta r dr d theta. இதை இனிமேல் இப்போது ஆஸ் யூஷுவல் இன்டகிரேட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு r பண்ணுறேன். இன்டகிரல் 0 to π/2 r dr. r இன்டகிரேட் பண்ணால் r square by 2 லிமிட் a to a into 1 plus cos theta into d theta. இப்போது இந்த 1/2 நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ 2/2 1 ஆகிடும். ஸோ இட் இஸ் இன்டகரல் 0 to π/2. அப்பர் லிமிட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஆருக்கு பதிலாக. இப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டி தீட்டா. இப்போ இது ரெண்டுத்துலேயும் ஏ ஸ்கொயர் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். இன்டகரல் 0 to π/2. இப்போ இது எப்படி மாறும், a plus b whole ஸ்கொயரில் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 ப்ளஸ் 2 காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் இங்கே a ஸ்கொயர் வெளியேற்றதுனால இது 1 ஆகிடும் இன்ட்டு டி தீட்டா. இப்போ இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிக்கலாம். இதை ஃபர்தராக அடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு எப்படி வரும், திஸ் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்டகரல் 0 to π/2 2 cos theta. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால் நம்ம அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். cos 2 theta ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அப்போ அதுலேருந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2ன்னு வரும் இன்ட்டு டி தீட்டா. இப்போது இதை இன்டகிரேட் பண்ணால் a ஸ்கொயர் 2வை வெளியே வச்சுக்கிறேன். காஸ் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் சைன் தீட்டா லிமிட் 0 to π/2. இங்கே அதே மாதிரி இந்த 1/2வை வெளியே வச்சுக்கிறேன். அப்போ இங்கே 1 இருக்கும், அதாவது டி தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் தீட்டா லிமிட் 0 to π/2 ப்ளஸ் இப்போது காஸ் 2 தீட்டாவை இன்டகிரேட் பண்ணுறோம், சைன் 2 தீட்டா பை 2 லிமிட் 0 to π/2. இப்போது லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். a ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணுறேன். சைன் ஆஃப் π/2, சைன் 90யோட வேல்யூ நமக்கு தெரியும் 1 மைனஸ் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணும் சைன் 0, சைன் 0 வேல்யூ 0 ப்ளஸ் 1/2 ஹோல் திங், அதாவது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை தீட்டாக்கு பதிலாக π/2, ஸோ இட் இஸ் π/2 மைனஸ் ஆஃப் தீட்டாக்கு பதிலாக 0 ப்ளஸ் இங்கே 1/2வை வெளியே வச்சுக்கிறேன். அப்பர் லிமிட்டை போடுறேன். தீட்டாக்கு பதிலாக π/2 போட்டால் இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் பைன்னு வரும். சைன் பையோட வேல்யூ வந்து 0 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் போடுறோம். தீட்டாக்கு பதிலாக 0 போட்டால் சைன் 0, சைன் 0வோட வேல்யூ 0. இப்போ இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் இட் இஸ் a ஸ்கொயர் 2 இன்ட்டு 1 2ன்னு வரும் ப்ளஸ்
இங்கே 1/2 இன்ட்டு π/4 இட் இஸ் π/4 இது 0 ஆயிடுச்சு. அதனால் 2 + π/4ன்னு வரும். இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நான் 1/4 வெளியே எடுத்துட்டா a²/4 இன்ட்டு, அப்போ இந்த பையை அப்படியே எழுதிக்கிறேன். 4 டினாமினேட்டர்லேருந்து வெளியே எடுக்கிறதுனால இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ +8ன்னு வரும். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை தான் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இதான் question. Find the volume of the region bounded by the paraboloid z is equal to x square plus y square and the plane z is equal to 4. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். முதல்ல இந்த கர்வு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டுன்னா லிமிட் எப்படி எழுதுறதுன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் அந்த கர்வு. z is equal to x square plus y square paraboloid இதுதான். இப்போது இதில் z is equal to 4ன்ற இந்த பிளேன் வந்து கட் பண்ணுது. இதுதான் இந்த பிளேன் வந்து இப்படி கட் பண்ணுது. இது இப்போ இந்த கட் பண்ணுற இந்த ரீஜன், இப்போ இந்த வால்யூமை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை எப்படி எடுத்துப்போம்னா இசடுக்கு லிமிட்ஸ் எழுதணும். இசடுக்கு லிமிட் பார்த்திங்கன்னா இந்த பேரபலாய்டு இங்கேருந்து ஆரம்பித்து இந்த z is equal to 4 வரையும் வருது. அப்போ இசடோட லிமிட்டு திஸ் டு திஸ்ன்னு வரும். இப்போது எக்ஸோட லிமிட்டையும் ஒய்யோட லிமிட்டையும் கண்டுபிடிக்கணும். இப்போது ஒய்யோட லிமிட் பார்த்திங்கன்னா இது வந்து சர்க்கிள். என்ன சர்க்கிள்? இட்ஸ் x² + y² = 4ன்னு வரும். x² + y² = 4. அந்த சர்க்கிள்லேருந்து ஒய்யோட லிமிட்டு, அதுக்கப்புறம் அதிலிருந்து எக்ஸோட லிமிட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? வால்யூம்க்கு நமக்கு தெரியும், இதான் ஃபார்முலா. ∫v dx dy dz. முதல்ல லிமிட் ஃபார் z. இதோட லிமிட் z is equal to x² + y² to 4 வரும். அதுக்கப்புறம் லிமிட்ஸ் ஃபார் y, x² + y² = 4ன்ற சர்க்கிள் வரும். இதிலிருந்து y² is equal to 4 - x², then y is equal to +or - √4 - x². அப்போ y varies from -√4 - x² to +√4 - x². and limit for x. இப்போது நமக்கு தெரியும் இந்த லிமிட்டில் எதை மறைச்சிடணும், ஒய்யை மறைச்சிடணும். அப்போ x² is equal to 4. This implies that x is equal to +or -2. அப்போ x varies from -2 to 2. Therefore volume equal to, நம்ம இந்த லிமிட்ஸ் எல்லாம் எழுதி முதல்ல இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ணுவோம். அப்போ dz dy dx. அப்போது இன்னர் லிமிட்டில் இதோட லிமிட் x² + y² to 4 இதோட லிமிட் எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். அதோட லிமிட் -√4 - x² to +√4 - x². அதுக்கப்புறம் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம். எக்ஸோட லிமிட் -2 to 2. இப்போது இந்த இன்டகிரேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்தோட வால்யூமை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு z இன்டகிரேட் பண்ணுறோம். dz இன்டகிரேட் பண்ணால் zன்னு வரும். ஸோ அப்போ இந்த -2 to 2 அப்படியே இருக்கும். இந்த இன்டகிரலும் அப்படியே இருக்கும். -√4 - x² to √4 - x². dz பண்ணால் z லிமிட் x² + y² to 4 into dy dx. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் zக்கு பதிலாக 4 எழுதுகிறோம். 4 - x² + y² into dy dx. இப்போ இதை அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு y இன்டகிரேட் பண்ணணும். எப்பயுமே இந்த ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்பொழுது ப்ராப்ளத்தை கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக எழுதிக்கிட்டால் இன்டகிரேஷன் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அப்போது அடுத்து எழுத போகிற இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இன்டகிரேட் பண்ணும்பொழுது நான் 4ஐயும் கான்ஸ்டண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவேன், x² கான்ஸ்டண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவேன். அப்போ நம்ம இப்போ எப்படி எழுதிக்கலாம்? இன்டகிரல் -2 to 2 கான்ஸ்டன்ட் டேர்மெல்லாம் ஒன்றா எடுத்துக்கிறோம்.
அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன், 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை 1 வச்சுக்கிறேன், மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ். இந்த ஸ்டெப்பை எழுதுறதுனால இந்த இன்டகிரேஷனை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரையும் திஸ் ஸ்டெப் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், இன்டகிரல் -2 to 2. இப்போ இதை 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு டிஒய்யை இன்டகிரேட் பண்ணால் ஒய், அதோட லிமிட்ஸ் மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இப்போ ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் ஒய் கியூப் பை 3. ஸோ லிமிட் minus square root of 4 minus x square to plus square root of 4 minus x square into dx. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட்டை ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த இன்டகிரேஷனை இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கிறேன், இந்த டேர்மை அப்படியே எழுதிக்கிறேன். அப்பர் லிமிட் எழுதுனா ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போது இது ப்ளஸ் ஆகிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே மைனஸ் 1/3 வெளியே எடுத்துடுறேன். அகெயின் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட்டு, அதனால் 1/2ன்னு எழுதிக்கிறேன். இதுக்கு பவர் 3ன்றதுனால பவர் 3/2ன்னு வரும். மைனஸ் ஒய் கியூபுக்கு இந்த மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் தான் வரும், ஆல்ரெடி மைனஸ் வருதுனால ப்ளஸ் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 3/2 இன்ட்டு டிஎக்ஸ். இதை பார்த்தீங்கன்னா இந்த டேர்மும் சேம். அப்போ இதை ஆட் பண்ணால் ட்வைஸ் வரும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ட்வைஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் மைனஸ். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் தட். ஸோ 2/3 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இன்ட்டு டிஎக்ஸ். இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் வந்து 1 இருக்குது, இதுக்கு பவர் ஹாஃப் இருக்குது. ஆட் பண்ணால் பவர் என்ன ஆகிடும், 3/2ன்னு வரும். அப்போது இன்டகிரல் -2 to 2 2 இன்ட்டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 3/2 மைனஸ் 2/3 இன்ட்டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 3/2 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதிலிருந்து 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 3/2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடுறேன். அப்போ 2 மைனஸ் 2/3ன்னு வரும். இப்போ இதை எல்சிஎம் எடுத்தால் 3 2s are 6, 6 minus 2 4, அப்போது 4/3 integral -2 to 2 4 minus x square power 3/2 into dx. இப்போ ஃபர்தராக இதான் வந்திருக்கு. இதை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா கிடையாது, அதனால் சப்ஸ்டியூஷன் மெத்தடை போகிறேன். இங்கே பவர் பார்த்திங்கன்னா 3/2ன்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி பவர் ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா அதை முதல்ல பவரை இன்டீஜராக மாற்றணும், அதுக்கு சப்ஸ்டியூஷன் போகணும். இங்கே வந்து நான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக 2 sin தீட்டான்னு கொடுக்குறேன். தென் dx is equal to 2 cos தீட்டா d தீட்டான்னு வரும். இப்போது லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம். when x is equal to 2, எக்ஸுக்கு பதிலாக நான் இங்கே 2 போட்டால் sin theta equal to 2/2 1ன்னு வரும். அப்போ theta equal to sin inverse of 1. எப்போ sin 1 வரும், π/2ல. அப்போ theta equal to π/2. இப்போ when x is equal to -2 போட்டால் இதே தான் sin theta equal to -1ன்னு வரும். theta equal to sin inverse of -1. எப்போ theta வந்து சைனில் வந்து -1 எடுக்கும், when it is -π/2. அப்போ தீட்டாக்கு பதிலாக -π/2ன்னு போடலாம். அப்போ இந்த கணக்கு எப்படி மாறிடும், 4/3 இன்டகிரல் -π/2 to +π/2 4 minus 4 sin square theta whole power 3/2. இப்போ dxக்கு பதிலாக 2 cos theta d thetaன்னு எழுதிக்கலாம். இப்போது இங்கே அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா வேல்யூஸை வெளியெடுக்கிறோம். இங்கே இந்த வேல்யூஸை வெளியெடுத்தால் இதை பவர் 3/2லிருந்து நம்ம வந்து 4 வெளியெடுக்கிறோம். அப்போ 4 பவர் 3/2 இது எப்படி எழுதிக்கலாம், 2 பவர் 2 ஹோல் பவர் 3/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 கியூபோட வேல்யூ வந்து 8. 8 2s are 16, 16 4s are 64. ஸோ 64/3 integral -π/2 to +π/2 இது
காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாறிடும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பவர் 3/2 இன்ட்டு காஸ் தீட்டா டி தீட்டான்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். அகெயின் இந்த டூவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ் கியூப் தீட்டா, அப்போ காஸ் பவர் 4 தீட்டான்னு வரும். காஸ் பவர் 4 தீட்டான்றது ஈவன் ஃபங்க்ஷன், காஸ் தீட்டாவே ஈவன் ஃபங்க்ஷன், காஸ் பவர் 4 ஈவன் ஃபங்க்ஷன். அதனால் இந்த இன்டகிரேஷன் லிமிட்டை 2 இன்ட்டு 0 to π/2ன்னு எழுதலாம். அப்போ அந்த 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் 128/3 இன்டகிரல் 0 to π/2 காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இப்போ இதுக்கப்புறம் ரிடக்ஷன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். எப்படி வரும்? இங்கே 4 இருக்கிறதுனால 3/4 இன்ட்டு நியூமரேட்டரில் 2 டினாமினேட்டரில் 2 சப்ராக்ட் பண்ணால் 1/2. இப்போ 1/2ன்னு வந்துருச்சுன்னா π/2ன்னு எழுதிடுங்க. அப்படியே இல்லைன்னா கூட இது ஈவனாக இருந்ததுன்னா π/2 எழுதணும். ஸோ இன்ட்டு π/2. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். 16 4 2s are 8, 8 2s are 16. இது மொத்தம் 16 ஆயிடுச்சுன்னா 8 16s are 128. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8πன்னு வரும். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.